அனைவருக்கும் காலை வணக்கம். விவேகானந்தருடைய ஒரு வாக்கியம் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சாதம் பின்பு வேதம் அப்படின்னு சொல்லுவார். சாரிஜி மகாராஜ் அடிக்கடி ஃபங்க்ஷனரிஸ்டையும் ப்ரிசப்டர்ஸ்டையும் அஃபிஷியலாகவோ பேசும்பொழுது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் எனக்கு நீ சத்சங்கில் ஞாபகம் வந்தது. அதை முதலில் வைத்து சில கருத்துக்களை உங்களோட கொஞ்சம் பகிரலான்னு இருக்கு. அவர் எப்போ சொல்ற ஒரு விஷயம், ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறாத வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு பொது சேவையை கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான், இல்லைன்னா திருடுவான். நம்மளுடைய மார்க்கத்தில் அந்த இரண்டாவது பாதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோவா கிடையாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறாத வரைக்கும் நம்மளுடைய சுய வாழ்க்கையிலையோ நம்மளுடைய லௌகீகம் சார்ந்த, அலுவலகம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறாத வரைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுயநம்பிக்கை இருக்காது. பல இடங்கள் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்கும்போது, எப்படி நீங்கள் இவ்வளவு தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்விகள் நிறையா சம்பாதிச்சிருந்தாலும், நிறையா பார்த்துருந்தாலும், பல வெற்றிகளை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் எடுக்கக்கூடிய கருத்துக்களில் எனக்கு ஒரு அதீத நம்பிக்கை, பற்றுறுதி வருகிறது. அது வராத வரைக்கும் நீங்கள் எங்கே போய் மைக்கு பிடிச்சி பேசினாலும், உங்களுக்கே நீங்கள் பேசினாலும், ப்ரிசப்டர்ஸ்ட்டை, ஃபங்க்ஷனரிஸ்ட்டை, அபியாசிஸ்ட்டை பேசினாலும் அது வெறும் ஒரு மேம்போக்காக தான் இருக்கும். எப்பவுமே எதிரில் உட்காந்து கேட்குறவங்களுடைய ஆழ்நிலை மனதில் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு அதிர்வலைகளை உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செயல்களும் உருவாக்கும். சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி என்ன சொல்லுவார்னா, 100 ஆடுகளுக்கு ஒரு சிங்கம் தலைமை தாங்குற கூட்டம் பெற்றா, இல்லை 100 சிங்கங்களுக்கு ஒரு ஆடு தலைமை தாண்ட இருக்கக்கூடிய கூட்டம் பெற்றா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் உங்களுக்கு தோணும்? என்ன பதில் தோணும்? ஆடு தலைமையிலிருந்து 100 சிங்கம் தான் ஜெயிச்சிருமா? அது ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஏன்னா அந்த ஆட்டினுடைய சிந்தனை தான் சிங்கத்துக்கு போகும். பல இடங்களில் அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பிறக்கும் போது ஒரு சிங்கக்குட்டியானது ஆட்டுக்குட்டியோட போய் சேர்ந்தது. அது ஆடாகவே வளருகிறது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சிங்கத்தோட பார்க்கும்போது பயந்துன்னு ஓடிடுது. அப்புறம் அதை பெத்த அம்மா அதை தூக்கின்னு போய் கணத்துல மூஞ்சியை காமிச்சிட்டு, தண்ணியில் பாரு நீ ஒரு சிங்கக்குட்டி. அதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை வருகிறது. அதை போன்று நீங்களாம் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. யாருக்கு தலைமை? முதல்ல உங்களுக்கே தலைமை. அதுக்குள்ள அழக்கூடாது. ஏன்? இரண்டாவது தலைமை பார்த்தீங்கன்னா, உங்களை நம்பி உங்க கூட இருக்கக்கூடிய அபியாசிகள். ஒரு அபியாசிகளுக்கு அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துல ஒரு நாட்டம் வரும் பொழுது இந்த பிரிசப்டர் அதுக்கு வேலைக்கு ஆவாரா, இல்லை வேலைக்கு ஆக மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல கண்டிப்பாக ஓடும். தெரிஞ்சோ தெரியாமையோ ஓடும். இது வரைக்கும் நீங்க இதை எப்படி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பல இடங்கள்ல முக்கியமாக நான் தலைமை பண்பு, லீடர்ஷிப் சார்ந்த ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் பொழுதோ, அதை சார்ந்த உரைகள் கொடுக்கும் பொழுதோ நான் சொல்றது, நீங்க ஒரு தனி மனிதனாக உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றதா நீங்க நினைக்கும் பொழுதுதான் உங்களால அடுத்த ஒரு பணி எடுத்து செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா என்னதான் நான் உங்களை கேட்டாலும், நீங்க எவ்வளவுதான் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும், ஒரு காரை ஓட்டும் போது ரிவர்ஸ் கியரையும் போட்டு, ஹேண்ட் பிரேக்கையும் போட்டு ஆக்சிலேட்டர் அமைக்கினா காரு கண்டிப்பாக முன்னாடி போகாது. அதை போன்ற ஒரு நிலைமையில நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படின்னா நான் வெற்றி பெறுவதற்கு சரியான தருணம் எழுது, அதுக்கு நான் என்ன செய்யணும்? வெற்றி பெறுவதற்கு சரியான தருணம் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 50, 60, 70, 80. இந்த பேண்டமிக் டைம்ல பார்த்தீங்கன்னா 2-3 கதைகள் நீங்கள்லாம் அப்போ நெட்ல சுற்றி பார்த்துருப்பீங்க. ஒன்று, ஒரு 84 வயசு அம்மா அந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்றாங்க, பேண்டமிக்ல என்ன பண்றதுன்னு தெரியல, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இறந்துடுறாங்க. அப்போ அவங்க புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. 84 வயசு.
அந்த புத்தகம் எழுத ஆரம்பிக்கும்போது மெதுவாக அவங்களுக்குள்ள ஒரு நிறைய கருத்துக்கள் உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு பெரிய அவங்க ஒரு பெஸ்ட் செல்லராக மாறுறாங்க. இதே மாதிரி இந்தியாவில கூட பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு 80 வயசுக்கு அப்புறமாக ஒரு லேடி வந்து யோகாசனா பயிற்சிகளில் இறங்கி 84, 85 வயசுல இந்தியாவில் இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஆல் இண்டியா சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாங்க. அதனால எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்கு, காடு வா வான்னு கூப்பிட்டுன்னு இருக்கு அப்படின்ற எண்ணத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. வெற்றி பெறுவதற்கோ தலைமை இல்லை முன்னாடி எடுத்து மற்றவர்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவதற்கோ எல்லா வயதும் சிறந்த வயது. இந்த எண்ணத்தை முதல்ல வச்சுக்கோங்க. இரண்டாவது, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் ஒரு பதில் எழுதுங்க. யாருக்கும் நீங்கள் காட்டணுன்ற அவசியம் இல்லை. இதுக்காக தான் நான் முன்னாடியே சகோதரர் லக்ஷ்மிகிட்ட நான் சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் கொடுங்க. நிறைய கேள்விகள் இருக்கும், அவங்க என்ன கேட்கலாம். அதனால தான் ஒரு 2-3 மணி நேரம் நான் நேரம் ஒதுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமாக கூட்டமாக சேர்ந்து சில குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். இது எதற்காக வச்சுன்னா, இது ஒரு ஒரு புது ஃபார்மேட். நார்மலாக வருவோம், பேசுவோம், போயிடுவோம். இல்லை ஒரு மீட்டிங்னு நடக்கும், அங்கேயும் வரிசையாக எல்லோரும் பேசுவாங்க. எல்லோரும் வந்து கோயிலில் கதாகலட்சேபம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு எழுந்து போயிடுவீங்க. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டீப்பராக போனோம். இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப். ஸோ உங்களுக்கு முதலில் நான் கேட்க போகிற கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிஜமாகவே வெற்றி பெற்றதாக, உண்மையாகவே உங்களுக்கு நீங்களே நம்புவீங்க. ஊருக்கு போய் சொல்லலாம், உங்களுக்கு நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்ல முடியாது. காரிஜி மகராஜும் சரி, தாஜியும் சொல்கிறது, கான்ஷியன்ஸ்ட்டு பொய் சொல்லாதீங்க, பாயிண்ட் டி தான் ஏறும். சுமாரான வெற்றி, மிதமான வெற்றி, அமர்க்களமான வெற்றி, இல்லைங்க இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுன்னு. ஏன்னா நம்ம சகோதரர் கேட்ட மாதிரி எந்த பேராமீட்டரில் நான் வெற்றினா அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது பணம் சார்ந்ததாக இருக்கலாம், அறிவு சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை ஒரு சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு பேர் வர மாதிரி நீங்கள் செஞ்ச காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செய்த பணிகளாக இருக்கலாம். உங்கள் மனசில் இது இப்படி பாருங்க, அவர் கேட்ட கேள்வி வந்து நான் சாதித்து விட்டேன் என்பதை எதை வைத்து நிர்ணயிப்பது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு குறிக்கோளோ இல்லை ஒரு எண்ணமோ ஒரு வயசில் உருவாயிருக்கு. இதை செஞ்சுருக்கணும், இதை பண்ணியிருந்தா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல பேர். ஒரு ரீசெண்டாக ஒரு போன வருஷம் நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு அந்த புத்தகம் எழுதுகிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதை வச்சு நான் திருப்பூரில் 2 மாதம் முன்னாடி பேசினேன். அந்த டாக் நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல. அதில் என்ன சொல்கிறாங்க, 99% மக்கள் தங்களுடைய அந்த மரண நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு 21 செகண்ட் ரீவைண்ட் ஓடுமா. இது வந்து சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சது. அவர் சாவப்போறான்ற சோலுக்கு தெரியுது, போகுது, உள்ள அவருக்கு உள் உணர்வு சொல்லிடுது. நிறைய பேருக்கு அது தெரியாது. அது சொல்லும்பொழுது அவர் மைண்டில் ஒரு 20-30 செகண்ட் என்டையர் லைஃப் ஃப்ளாஷ்பேக்காக ஓடும். இது சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நிலைக்கு போயிட்டு என்டின்னு சொல்லுவாங்க, நியர் டெத் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொல்லி, அந்த நிலைக்கு போயிட்டு திரும்பி வந்து அவங்கள வச்சு அவங்க ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம். அந்த 21-30 செகண்டு அவர் பிறந்ததிலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு ரீவைண்டு, ஒரு செம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நீங்கள் இந்த மான்டேஜ்னு சொல்லி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஒரு 40x ஸ்பீடில் போடனா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குமா. அதில் கிட்டத்தட்ட 98-99% மக்களுடைய ரீவைண்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இப்படி வாழ்ந்துட்டோமே, இந்த ஆளு தப்பு பண்ணிட்டோமே, என் குடும்பத்தை சரியாக கவனிக்கலையே, இல்லை இந்த ஊருக்கு போகலையே, இந்த பணம் சம்பாதிக்கலையே, இதை போன்ற எண்ணங்களுடன் இறந்தவர்கள் தான் நிறைய பேர். அப்படின்னா அது வரைக்கும் எதுவும் வெயிட் பண்ணும். இன்னைக்கு பார்த்துடலாமே. இன்னைக்கு அந்த ரீவைண்ட் பட்டன் போட்டு பாருங்க, ஒரு 15-20 செகண்ட் அப்படியே நீங்கள் கண்ணை மூடி உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஒரு ரீவைண்ட் பட்டனில் பாருங்கள். லைட்டாக கண்ணை மூடுங்க, 15-20 செகண்ட் ரீவைண்ட் பட்டனில் உங்கள் லைஃப்பை பாருங்கள். ஓகே, உங்களுடைய இதயத்திலிருந்து ஒரு உண்மையாக ஒரு ஒலி வந்திருக்கும், இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் வாழ்க்கையில்.
இல்ல சூப்பர். இத விட பெட்டரா வாழ்க்கையில வாழ்ந்தவனே இல்ல. இல்ல சுமாரா இருக்கு. ஓகே. டுட்டோரியல் காலேஜ் அளவுக்கு மோசம் இல்ல. ஜஸ்ட் பாஸ். இல்ல 60, 70 வாங்கிட்டேன். 90 வாங்கிட்டேன். 100 வாங்கிட்டேன். நம்ம சகோதரர் கேட்ட கேள்விக்கு இன்று வரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு 100க்கு நான் எவ்வளவு மதிப்பெண் போடுவேன் நீங்களே போடுங்க. இந்த தயவு செஞ்சு இந்த பேப்பர் நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன். நீங்க யார்ட்டையும் காட்டவும் வேணும். அதுக்குன்னு பொய்யா எழுதாதீங்க. உண்மை எழுதி. ஏன்னா இதற்கும் 1940களில் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்குவித்தல் எப்படி அப்படின்றது தொடர்ச்சியாக மனிதர்களுக்கு எல்லாரும் கற்றுக்கினே எப்படி நான் இன்னும் மோட்டிவேட் ஆகணும் அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ண ஆப்ரஹாம் மேஸ்லோன்னு சொல்லுவாங்க. அவர் அன்னைக்கு கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இன்னைக்கும் பேசப்படுகிறது. அஃப்கோர்ஸ் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. அவர் அந்த ஆப்ரஹாம் மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. பிரமிட் பார்த்துருப்பீங்க, இஜிப்ட்லாம் அந்த இது இருக்கும். அந்த பிரமிட்ல பார்த்தீங்கன்னா பேஸ் அகலமாக இருக்கும், மேலே போக போக குறுகிட்டே வரும். இந்த அகலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் மனிதன் நிறைய நேரம் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறான். போக 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 குறுகிறது. எந்த அளவுக்கு ஒரு மலையில ஏறும் பொழுது 28,000 அடி 29,000 அடி இருக்கக்கூடிய ஒரு எவரெஸ்ட் சிகரத்தில் நீங்கள் ஏறணும். கீழே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்போ மேலே போகிறது? இல்லைங்க, சுத்தத்துக்கு நிறைய இடம் இருக்கு. ரொம்ப கிரிவலம் மாதிரி சுத்தினே இருக்கும் போல, ரொம்ப பெரிய இடம், உங்க இஷ்டம். அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த முதல் 5 படிகளாக அவர் வாழ்க்கைய அந்த ஹைரார்கி அவர் பிரிக்கிறார். எப்படி மேல வராங்க அப்படின்றது பிரிச்சு கீழே 2 அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா பியூர்லி அவர் சொல்றது சர்வைவல் நீட்ஸ்ன்னு சொல்றாரு. இந்த சர்வைவல் நீட்ஸ்னா என்ன? சாப்பிடணும், உடல் சார்ந்த தேவைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மனம் சார்ந்த தேவைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு இல்லாமல் மூப்பு எய்யும் போது ஒரு உடலில் கஷ்டம் இல்லாமல் இதை மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75-80% மக்கள் அதுலேயே வாழ்ந்து அதுலேயே போயிடுறாங்க. அதுவும் முக்கியமாக இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ நிறைய வளர்ந்துட்டு வரோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு பிரச்சனை. இந்த மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதம் வாடகை, அடுத்த மாதம் நடக்க வேண்டிய வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்கான செலவு, அடுத்த வருஷம் என் பையன் படிக்க போகிறான் அதுக்கு சேர்க்கணும். எப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தை பார்த்து இதே தான் போயிட்டு. அவங்க 3வது ஸ்டேஜுக்கு வர்றதே இல்லை. 3வது ஸ்டேஜ் அவர் சொல்றது என்னன்னா, அந்த 2வது ஸ்டேஜை தாண்டினதுக்கு அப்புறமாக இந்த 3வது ஸ்டேஜ் வரும்போது அன்பு தேவைகள், அன்பு சார்ந்த தேவைகள் வர ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி வரும் பொழுது சுய மதிப்பீடு சம்பந்தப்பட்ட தேவைகள் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க. என்னை பற்றி உலகம் பேசணும், என்னை உலகம் நிமிர்ந்து பார்க்கணும், இந்த உலகம் வந்து நான் யாருன்னு கேட்கணும், எதிர்காலத்தில் சரித்திரம் எழுதப்பட்டால் என்னை பற்றி பேச வேண்டும். மேக்சிமம் எல்லாருமே இந்த லெவலுக்கு தாண்டதே இல்லை. ஒரு அலெக்சாண்டர் ஆரம்பிச்சு எப்பேற்பட்ட தலைவர் எடுத்து அந்த 4வது லெவலுக்கு மேல அநேகமாக போவதே கிடையாது. இந்த 5வது லெவலுக்கு வரவங்க அவருடைய இது 1940 எழுதினது. இதை பத்தி தாஜி ஒரு இடத்துல பேசக்கூட பேசியிருக்காரு. 5வது இடத்துல வரும்பொழுது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. சுயத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதை பரிபூர்வமாக மாற்றுவது. அவருடைய கண்டுபிடிப்பின்படி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு திறமை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்க ஒரு 1 லட்சம் சம்பாதிச்சாலே சந்தோஷம் உங்களுக்கு. 1 லட்சம் வந்துடுச்சேப்பா, இதோட என்ன ஒன்று வாழ்க்கையில். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பல இடங்களில் நான் மாணவர்களோட பேசும்போது சொல்லக்கூடிய விஷயம். உங்க பேர்ல ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சிருக்க உடனே என்கிட்ட வந்து டெபாசிட் சர்டிஃபிகேட் கேட்காதீங்க. இந்த 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சிருக்காங்க, ஆனா உங்களுக்கு அந்த சொத்து இருக்குன்றதே தெரியாது, தெருவில் பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டுருக்கீங்க. இப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறதா அழறதா? என்ன பண்ணலாம்? சிரிச்சுனே அழகமா சிவாஜி மாதிரி. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், தெரியாது. ஏன்னா எனக்கு அது இருக்கின்றதே எனக்கு தெரியாது. இதை போன்ற ஒரு நிலையில தான் எல்லா மனிதர்களுமே இருக்காங்க. தங்களுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடுத்த ஸ்டெப்பு போறது. இன்ஃபேக்ட் தாஜி ஒரு இடத்துல பேசும்போது சொன்னாரு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் லெவலில் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆரம்பிக்குது அப்படின்றார். எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆன்மீக விதையானது அவரை போல மாற முடியும்
அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போ வருதோ அப்பதான் என் ஆன்மீக வாழ்க்கையே ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு அருமையான விஷயம் ஆப்ரஹாம் மேஸ்லோ சொல்லக்கூடிய விஷயம், சார்ஜி மகாராஜ் சொல்றதும் சரி, தாஜி சொல்றது சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1வது, 2வது, 3வது தாண்டி தான் 4வதுக்கு வரணுன்ற அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி மாரி ஒரு ஆள். அவர் ஒண்ணும் பெருசா வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு கோடிக்கணக்குல சம்பாதிச்சு குடுத்து, எல்லாரோட அன்பையும் பெற்று, அவருடைய மனைவியே அவருடைய ஃபுல் சப்போர்ட் இல்லாத இறந்ததாக ஒரு கருத்து கூட சொல்லுவார். அந்த செல்ஃப் எஸ்டீம் உலகத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். உலகம் என்ன பார்த்து பேசணும். இந்த இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் 4வது ஸ்டெப்புக்கு நேரடியா போறாரு. இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் போறவங்க அதோட கம்மி. அதனால இந்த 1, 2, 3 விட்டு 4வதுக்கு போக முடியுமான்னா, இத தான் பாபுஜி மகாராஜ் பார்த்தீங்கன்னா, அஷ்டாங்க யோகா பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு? இந்த 7வது படியான தியானத்திற்கு வரும்போது, முதல் 6 படிகளும் ரிவர்ஸ்ல செட் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் அத வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜா எல்லா இடத்துலயும் நம்ம எடுத்து எல்லா ஸ்டெப்ஸுமே சொல்லி தரோம். இதுக்கான கோர்சஸ்லாம் பண்றோம். என்னதான் வந்து 7வது படின்னு சொன்னாலும் புரியாத பொழுது, முதல் 2, 3 எல்லா படிகளுக்கும் நம்ம வழிமுறைகளை சொல்லிட்டு வரோம். யமா, நியமால ஆரம்பிச்சு ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணை எல்லாத்துக்குமே நம்ம வழி சொல்லிட்டு வரோம். தியானம் வருது, சமாதி ஆட்டோமேட்டிக் அவுட்புட் அதுலேருந்து. அதையும் இப்போ சிலபஸ் 28 செப்டம்பர் அவர் பிறந்த நாள் போது அந்த சிலபஸையும் மாற்றிட்டார். பியாண்ட் மர்ஜர் அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் முடிஞ்ச உடனே 2.25 மணி நேரம் அந்த பியாண்ட் மர்ஜரை பற்றி என்னோட பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வெளியில் வரல. கானால ரெக்கார்ட் பண்ணாங்க, எடிட்டிங் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இதை எதற்காக சொல்றேன்னா, நீங்க இந்த 5வது படியிலிருந்து வாழ்க்கையை தொடருதல், இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல இது வரைக்கும் நான் சாதிச்சது ஒண்ணுமே கிடையாது. இன்னும் பெரிய லெவல்ல என்னால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்மையாகவே உள்ளேந்து வரணும். நான் சொல்லி வந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா எப்பவுமே வந்து நான் சொல்லி வந்தேன்னா வெளியில போனா அது காணாம போயிடும். அது எப்பொழுது எப்பொழுது நம்மளுடைய இந்திய சுதந்திரம் வந்து டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு பீப்புள் மூமெண்டா மாறும்போது உங்கள் அனைவருக்கும் மனசு இதுக்காக நீங்க நாளைக்கே போயிட்டு ஒரு 1000 கோடி அதை நான் சொல்ல வரல. அது உங்களுடைய முடிவு. சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம், மிஷன் ஒர்க் பண்ணா பண்ணலாம். உலகத்துக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நான் வாழணும், என்னை பத்தி உலகம் பேசணும், பாசிட்டிவானா வாழலாம். ஏன்னா உலகம் பேசணும்னா கடைசி நாளைக்கு பின்லாடனை மாட்டீங்கன்னா கஷ்டம். அதை மாதிரி வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் சாதித்ததோ, இதுவரை எனக்கு எது ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி கொடுத்திருக்கிறதோ, உங்க எல்லாருக்குமே ஐடென்டிட்டி இருக்கு. ஐடென்டிட்டி இல்லாதவங்க இருக்க முடியாது. ஐடென்டிட்டி நான் இங்க சொல்றது பியூர்லி நான் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த நான் என்ற எண்ணத்தை முழுமையாக தொலைத்தவர்கள் இருக்க முடியாது. தொலைச்சு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க தொலைக்கல. தொலைச்சிட்டீங்க உங்களுக்கு தெரியலன்னா தொலைச்சிட்டீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அதனால ரெண்டுமே வசதி தான். இப்போ அந்த நிலைமைக்கு நான் வர வரைக்கும் இது வரைக்கும் நான் பண்ணது போருமா? எவ்வளவு நாள் கூரை ஏறிய கோழி பிடிச்சிட்டு இருக்கு? எப்போ வானம் ஏறி வைகுந்தம் போறது? அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். இதை உங்களை உசுப்பேத்துறதுக்காகவோ, இல்ல உங்களை வேற ஏதாவது மாதிரி சிந்திக்க வைக்கிறதுக்காக சொல்ல. ஆனா உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும். அடிக்கடி சாரிஜி மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், விவேகானந்தர் சொன்னது. இதை 24 ஜூலை 2002 அவருடைய பிறந்த நாள் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நடக்கும்போது பேசினார். அந்த டாக்ல என்ற டாக் டேர் டு பி ஃப்ரீ அப்படின்ற ஒரு டாக்கு கொடுத்தார். செக்யூரிங் த ஃபியூச்சர் அப்படின்ட்டு வரும். அதில் அவர் சொல்றது எனக்கு தேவை. விவேகானந்தர் சொன்ன அதே மாதிரி ஒரு 200 300 பேர் என்னுடைய பணிக்கு முழுமையாக அர்ப்பணிப்பவர்கள் யார் யார் இருக்கீங்களோ கை தூக்குங்க அப்படின்வார். நீங்கள் அங்கே இருந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் ஸ்டேஜில் ஒரு சைடில் நின்றுட்டு நிறைய பேர் தூக்கினேன். நிறைய பேர் தூக்கினோம், இன்னைக்கு காணும். அது வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு தூக்கினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தூக்கிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு சிறரா விடு ஏதோ சொன்னார் தூக்கினோம், ஃபோட்டோ எடுத்தாங்க, லக்ஷ்மி ரெக்கார்டு வாங்கினாரு, யுவராஜ் கணக்கு எழுதினாரு, முடிஞ்சு போச்சுன்னு விடக்கூடாது. இது உங்களுடைய சொந்த வாழ்க்கை பொறுத்தது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதற்கான சில விஷயங்களை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில் கேட்கலாம். அந்த ஃப்ளோவில் அது பாட்டுக்கு போட்டோம். இது நான் பேசி முடிக்கும் போது எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆரம்பிக்கிறது தான் என் கையில் இருக்கு, முடியுது என் கையில் இல்லைன்னு. சத்சங்கை பற்றி மாஸ்டர் சொல்றாரு. அது என் பேச்சுக்கு நானே சொல்லிக்கிறேன்.
பல நேரங்களில் அது ஒரு எதுக்கு அதுதான் கிளாக்கை மாட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ பார்த்துக்கு பாருங்க. சரி, அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இதற்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கே நடந்த விஷயங்கள், இதை நான் வந்து நார்மலாக என்னுடைய லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கக்கூடிய பல திறமைகள், ஒரு திறமைகள் பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தை நான் கற்றுட்டாலும் அதை வந்து ஒரு திட்டமாகவோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்காகவோ மாற்றிடுவேன். ஃப்ரேம் ஒர்க்னா உதாரணத்துக்கு சமையல் எடுத்துக்கங்க. உங்களோட சமையல் அருமையாக இருக்கும். இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்க? கொஞ்சம் அரிசி எடுத்து போடு, கொஞ்சம் பருப்பு போடு, அப்படி சொன்னால் புரியாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த அரிசியை வாங்கு, இவ்வளோ நேரம் ஊற வை, இந்த பருப்பை வாங்கு, இவ்வளோ நேரம் ஊற வை, இந்த டிகிரியில் இவ்வளோ பதத்துக்கு அதை சூடுக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் சேர்ந்து கலை, அந்த நேரத்தில் இந்த கறிகாயை வெட்டினது இப்படி போடு. அதுக்கு பேர் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரேம் ஒர்க், ரிப்பீட்டபிள்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் செய்கிறது உங்களாலையும் செய்ய முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அது புரிஞ்சுது. செய்கிறீங்களா இல்லையா அது உங்கள் இஷ்டம். இல்லைங்க, அவர் சொன்னது அவர் எப்படி செஞ்சாருன்றது சொல்லிட்டாரு. அதை என்னால் செய்ய முடியும், எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல், எந்த விதமான தொய்வும் இல்லாமல் முன்னூத்திட்டு போய் நீங்கள் சொல்ல முடியணும். தியரிட்டிக்கலாகாது. அப்போ உங்களுக்கு முழுசாக இறங்கி எடுத்துன்னு அர்த்தம். சமையல் அம்மா பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. முதல் நாளே நல்லா சமைக்க மாட்டாங்க. எப்படி சமைக்கணுன்றது மெதுவாக அந்த நாலேஜ் இறங்கும். அது ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட பெட்டராக சமைக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி பையன் அப்பாவோட நல்ல வாழ்க்கையில் வந்தவனு இருக்கு. அப்பா பார்க்குறான், கற்றுக்கிறான். அந்த மாதிரி சில விஷயங்களை இன்னைக்கு முதல்ல சொல்லணும். அப்படின்னா தொடர்ச்சியாக என்னுடைய முழு திறமைகளை உலகத்திற்கு முதலில் எனக்கு புரிய வைத்து உலகத்திற்கு புரிய வைப்பதற்கு எனக்கு இருக்கக்கூடிய முதல் அசட் என்ன? இந்த பல இடங்கள்ல தியானத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. லெட் தேர் பி கிரியேஷன் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய முதல் எண்ணத்தில் இந்த பிரபஞ்சம் உருவானதாக சொல்றாங்க. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்வலைகள், ஷோ, இல்லைன்னா அந்த ஸ்டிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய இதில் பொருளாதார வாழ்க்கையிலையோ லௌகீக வாழ்க்கையிலையோ மாஸ்டருடைய பணியை செய்யும் பொழுதோ முதலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் அசெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ண சக்தி. தியானம் என்பது என்னன்றது நம்ம அத்தனை பேருக்கும் டார்ச் அடிச்சு காமிச்சிருக்கோம். தியானம் என்பது பல டெஃபினேஷன் இருந்தாலும் முக்கியமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பேசும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பற்றி எண்ணி இருப்பது தியானம். என்னுடைய எண்ணம் ஒரே விஷயத்துல நிலைச்சிருக்கும். அதுக்கு பல இடங்கள்ல நான் நிறைய இடங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு 5வது 6வது 7ஆம் கிளாஸில் எப்போ அந்த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் டீப்பாக போதோ அப்போ கையில் கொஞ்சம் பஞ்சை கொடுப்பாங்க, சூரியன்ட்ட காட்ட சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் காமிச்சாலும் மிஞ்சி போனால் அது கொஞ்சம் சூடாகும், அதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறமாக ஒரு பூத கண்ணாடியை வாத்தியார் கொடுப்பாரு. அந்த பூத கண்ணாடியை சூரியனில் ஒரு ஆங்கிளில் ஒரு டிஸ்டன்ஸில் பிடிக்கும் பொழுது அந்த ரேஸ் சூரிய கதிர்களானது கன்வர்ஜ் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பஞ்சு பத்தி. இவ்வளோதான் மொத்த கான்செப்ட். அப்படின்னா உலகத்திற்கெல்லாம் தியானத்தை சொல்லி கொடுத்து காரியம் வராது. அடிக்கடி எங்களுக்கு கிண்டலாக சொன்னது ஒரு டாக்லேயே சொல்லியிருக்காரு. எல்லாரும் தியானம் செய்யறதாக நினைச்சிட்டு உட்காந்துட்டீங்க, எவ்வளோ பேர் தியானம் செய்றீங்கன்னு கேட்பார். ஆல் ஆஃப் யூ ஆர் சிட்டிங் இன் மெடிடேஷன் திங்கிங் யூ ஆர் மெடிடேட்டிங், ஹவு மெனி ஆர் ஆக்சுவலி மெடிடேட்டிங் அடிக்கடி கேட்பார். ஏன்னா ஒரு சப்போசிஷனோட நம்ம தியானத்தை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய தெய்வீக ஒளியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறது அனுமானத்துடன் உட்காரும். உட்கார்ந்த உடனே அப்படியே கன்னியாவதா இல்லை, புஸ்கு புஸ்கு அங்கே இங்கே. அப்போ என்ன ஆச்சு? எவ்வளோ வருஷம் பண்ணி என்னுடைய எண்ணம் என்னுடைய கண்ட்ரோலில் என்னுடைய ஒரு பிடிப்பில் வரல. இந்த எண்ணம் எப்போ உங்கள் பிடிப்பில் வருகிறதோ இந்த எண்ணம் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே இதில் வெள்ளூர் சென்டரில் 3 வருஷம் முன்னாடி நான் வரும்பொழுது ஆர்எஃப்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நான் வந்தபோது ஒரு டாக் நான் கொடுத்தேன். இவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லை. அப்போ என்ன ஒரு டாப்பிக்கில் பேசினேன், சம்ஸ்காராஸ் அண்ட் டெண்டன்சிஸை பற்றி பேச சொல்லி சொன்னாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அதான் சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டீங்க, காரில் ஏறினீங்க, ஒரு இளநீ குத்தம், அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு ஒரு மரம் நட்டீங்க, அது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம். அதெல்லாம் டெண்டன்சி கிளீனா இல்லையா? அதை பற்றி பேசும்போது இந்த டாபிக் நான் இப்போ கவர் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்.
இந்த எண்ணுடைய எண்ணம் எதை பற்றி நான் தொடர்ச்சியாக எண்ணுகிறேனோ அது வலிமை பெற ஆரம்பிக்கும். இது முதல் ஸ்டெப், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப்போட சீக்வன்ஸ் சொல்கிறேன், ஒவ்வொரு சீக்வன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றேன். முதல்ல இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழையும் சொல்கிறேன். முதல் வேர்டு இங்கிலீஷில் திங்கிங் இல்லை தாட்டுன்னு போடுது. ரெண்டும் ஒன்றும் இல்லை, புரிதலுக்காக. தாட்டுன்றது பிகினிங், திங்கிங்ன்றது ப்ராசஸ்ன்னு தாஜி ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு டாக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணார். தில்சேல எவ்வளோ பேர் பார்த்தீங்க ஞாபகம் இல்லை. இல்லை தாட் இல்லை திங்கிங் முதல்ல ஸ்டெப்பு வச்சுக்கோ. திங்கிங்னே வச்சுக்கோ. தாட்டுன்றது ஒரு சீடு, திங்கிங்ன்றது அந்த சீடானது வளரக்கூடிய நிலை. அதை பற்றிய நான் தொடர் சிந்திப்பு அப்படின்னு வச்சுக்கோ. நான் இங்கிலீஷில் சொல்கிற தமிழ் வார்த்தை. இந்த திங்கிங் வலுப்பெற 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 அடுத்த ஸ்டெப்பாக மாறுகிறது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா திங்கிங் லீட்ஸ் டு பிலீஃப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பிலீஃப் சிஸ்டம்னா என்னுடைய நம்பிக்கை சிஸ்டம், என்ன சொல்ல, ஒரு நம்பிக்கை வடிவம் தோற்றம்னு வச்சுக்கோங்களேன். இது இரண்டாவது ஸ்டெப்பு. இந்த நம்பிக்கையானது ஒரு உயரிய சக்தியுடன் இணையும் போது மூணாவது ஸ்டெப்புக்கு நம்ம வரோம். அதுதான் ஃபெய்த், இல்லைன்னா பற்று உறுதி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ணம், தொடர் எண்ணம். இந்த தொடர் எண்ணமானது நம்பிக்கையாக மாறுகிறது. இந்த நம்பிக்கையானது பற்றுறுதியாக மாறுகிறது. ஆனால் இது வரைக்கும் இந்த பற்றுறுதியானது செயலாக மாறவில்லை. இல்லை, உடனே தெரியும் ஆக்ஷன் போடுவீங்க, ஆக்ஷன் கிடையாது. எப்பொழுது இந்த பற்றுறுதியானது செயலாக மாறுகிறதுன்றதுல தான் முக்கியமான விஷயம். இதை தான் நான் இன்னொரு இடத்துல நான் சேர்க்க போறேன். கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸும் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டும் ஒன்னா வேற வேறையா? அடுத்த கேள்வி எழுதிங்க, பதில் சொல்லுவாங்க. அநேகமாக தவறாக பதில் எழுதிங்க, பரவாயில்ல எழுதிங்க. ஓகேன்னா எது தப்பாக தான் எழுத போறீங்களா? இன்னும் நிறைய ஷீட் கொடுத்துருக்காங்க, திறந்து 100 பேஜில் எழுதுங்க. அண்ட் மெடிடேட்டிவ் ஸ்டேட் ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? இது எழுதிக்கங்க. இதனுடைய பதில் நான் அதை சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இந்த பற்றுறுதியானது செயலாக மாறுவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். எது என்னுடைய பற்றுறுதியாக மாறியதோ அதை பற்றி எனக்கு உணர்வு பூர்வமான கனெக்ஷன் உருவாகும். அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க. எமோஷன் இல்லை, ஃபீலிங். எமோஷன்றது புகை, ஃபீலிங்கிறது நெருப்பு. எப்போ எனக்கு அதன் மேல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு பூர்வமான பற்றுறுதி, இந்த பற்றுறுதி சார்ந்து ஏதாவது செய்யணும். இப்போ என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு பற்றுறுதி என் குடும்பத்து மேல எனக்கு உருவாயிடுச்சுன்னா, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு உள்ளேருந்து ஒரு குரல் வரும். அப்பதான் அந்த பற்றுறுதி ஃபீலிங்கா மாறும். அந்த ஃபீலிங்கா மாறும் பொழுதுதான் சயின்டிஃபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க செயலாக மாறும். உதாரணத்துக்கு, ஒரு ரோட்ல நீங்க நடக்கிறீங்க, உங்க வீட்டில் உங்க பையனோ உங்க பொண்ணோ உங்க ரிலேஷன் யாரோ உங்க கூட நடக்கிறாங்க. என்னுடைய குடும்பம் என்னோட அவங்க ரொம்ப முக்கியன்ற ஒரு பற்றுறுதி உங்களுக்கு இருக்கு. நம்ம இது அந்த காலத்து தமிழ் புத்தகம்லாம் படிச்சிருக்கோம். திடீர்னு எதிர்க்கு ஒரு பெரிய மிருகம் வருது. தனியாக உங்களால் அந்த மிருகத்தை ஒன்றுமே பண்ணிக்க முடியும். ஆனால் திடீர்னு அந்த மிருகம் அவங்க கூட வர அந்த உறவினரை அட்டாக் பண்ண வருது. இன்ஸ்டிங்டிவாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜம்ப் பண்ணி நிறுத்தி எதா பண்ணுவீங்க. எதனால்? அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு அந்த பற்றுறுதி ஃபீலிங்காக மாறும் பொழுது ஆக்ஷனாக மாறும். இந்த இடத்துல தான் அபியாசிகளும் ப்ரிசெப்டரும் ஃபங்க்ஷனரிஸும் ஆல்மோஸ்ட் அங்கே நின்றுடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பற்றுறுதியானது உணர்வுகளுடன் சேரக்கூடிய விஷயமா அவங்க இன்னும் பார்க்கல. ஏன்னா இன்னும் அவங்க உணர்வு பூர்வமாக அந்த ரோல் அவங்க இன்னும் இறங்கலை, மேம்போக்காக இருக்கும். இதனால தான் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், 90-95% ப்ரிசெப்டர்ஸும் ஃபங்க்ஷனரிஸும் ஏனோ தானோ இருக்கு. அவங்கள சுற்றி குறையில்லை, ஏன்னா அவங்க யாரும் சொல்லித்தரல ஆத்மார்த்தமாக. இதை பற்றி நான் போன வாரம் பெங்களூரில் பேசினேன். அந்த டாக் இங்கிலீஷில் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்சுன்னா கேளுங்க. இதை நான் ரிவர்சிங் தி ட்ரிபிள் எம்னு ஒரு டாக் கொடுத்தேன் போன வாரம். நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரிபிள் எம் என்ன? மாஸ்டர், மிஷன், மெத்தட். இந்த வழியில் போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது.
அது மெத்தட் மிஷன் மாஸ்டராக மாற்றணும். அதை தான் நான் பண்ணேன். இது நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்ல வரல. எதனால் நான் ஒரு ஆன்மீக பாதையை நான் ஒரு சின்ன டைவர்ஷன் போகிறேன், திரும்பி நான் ஆரம்பிச்ச இடத்துக்கு வரேன். 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி யாராவது படம் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் யார் நடிச்சது? எம்ஜி சக்கரபாணி. அந்த படத்தில் இருக்கிற கதையே எப்படின்னா, ஒரு கதை ஆரம்பிக்கும், அந்த கதைக்குள்ள ஒரு கிளைக்கதை வரும், அந்த கிளைக்கதைக்குள்ள ஒரு கிளைக்கதை வரும், 7 லெவல் அந்த கிளைக்கதைக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு லேயரா பிரித்து முதல் கதைக்கு வருவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் டைவர்ஷன் நடக்கும். அந்த படம் ஒரு தடவை இந்த காலத்து கமல் படம் அதோட 100 மடங்கு பெரிய படம் அது. ஒரு 50 தடவை பார்த்தா தான் அந்த படம் உங்களுக்கு புரியும். அந்த காலத்தில் தூர்தர்ஷனில் போட்டுனே இருப்பான், பார்த்துனே இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 தடவை பார்த்தோம்னா கதை சுமாராக எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். அந்த மெத்தடுன்றது ஒன்று நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஆன்மீகத்தில் நாட்டம். யார் மாஸ்டர்னு தெரியாது, யார் மிஷன் தெரியாது. உங்களுக்கு இல்லை, ஒரு புதுசாக வரவனுக்கு. அதனால் தாஜி அடிக்கடி என்ன சொல்கிறாரு, ஹைட் த மாஸ்டர், நெவர் ஸ்பீக் அபவுட் த மாஸ்டர்னு அடிக்கடி சொல்கிறார். ஸ்பெசிஃபிக்காக மன்ரோ டாக்ஸ்லையும் சரி, அதுக்கப்புறமாக 2017-18 கானால சில செலிப்ரேஷன் அவர் பேசின டாக்லையும் சரி, மாஸ்டரை பற்றி அப்போ தான் ஒரு முடிவு எடுத்தார். எந்த மெடிடேஷன் ஹால்லையும் லிவிங் இன்கார்னேட் மாஸ்டருடைய ஃபோட்டோ, இன்ஃபேக்ட் எந்த மாஸ்டர் ஃபோட்டோ கேட்காது. ஏன்னா அவன் வரவனுக்கு உடனே என்ன தோணுவோ, அங்கே ரிலீஜன் சொன்னீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை தானே மாட்டி வச்சிருக்கீங்க. அவனுக்கு மைண்ட் எங்கே போகுது? அது வந்து நம்மளுடைய பற்றுடைய எல்லாரும் இப்படி நான் ஃபோட்டோ எடுக்கணுமா, எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கோம், நாளைக்கு துறப்பாடி எப்படி நாங்கள் வர்றது, திடீர்னு அப்படியே காலியாக இருந்தால் கஷ்டமாச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். இதே எண்ணம் இன்னையும் மனப்பாகத்தில் இருக்கு. இன்னும் அவங்க ஃபோட்டோ எடுக்கல, ஆனால் காணால பார்த்து எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்கு பார்த்துருப்பீங்க. எதனால்? அவர் என்ன சொல்கிறாரு, நேரடியாக நீ எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அவனுக்கு அது சாராம்சம் புரியாது. இப்போ கூட நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு நீங்கள் பதில் உடனடியாக எழுதணும், யோசிச்சு எழுதக்கூடாது. மனசில் பட்டதை டக்குன்னு எழுதணும், பொய் சொல்லக்கூடாது, கதை விடக்கூடாது. அப்புறம் இதை தான் யோசிச்சேன், அப்புறம் பதில் சொல்லக்கூடாது. மாஸ்டர் எங்கே இருக்கார்? பதில் எழுது. தியரிட்டிக்கலாக சூப்பராக பதில் எழுதுவீங்க. இந்த கேள்வியை நான் ஸ்பான்டேனியஸாக பல இடங்களில் கேட்டபொழுது, அந்த காலமாக இருந்தால் மனப்பாகம், இப்போ இருந்தால் காணால இருக்கு. கரெக்டா? இவ்வளோ வருஷம் கழிச்சு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கேயா போகிறேன், மாஸ்டர் பார்க்க போகிறேன் சொல்லியிருக்கீங்களா? காணாக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஜாஸ்தி ஆயிருக்குன்னு அர்த்தம். மாஸ்டர் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இன்னும் உள்ளே கொண்டு வரல, நீ நாங்கள் பார்க்க போகிற வெளியில். தப்பு இல்லை. அடிக்கடி பாபுஜி மகாராஜன் சொன்னது, சாரிஜி மகாராஜ் சொன்னது, தாஜியும் சொல்கிறது, முதல்ல வெளியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். வெளியில் கூட நான் போகும்போது நான் படித்ததாக ஞாபகம், லெஃப்டில் போர்டில் ஏதோ எழுதிருக்கீங்கல்ல, முதல்ல வெளியிலேருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் உள்ளே வரும்னு சொல்லிட்டு நான் வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, மாஸ்டர் பற்றி பேசாத. அவன் கண்டுபிடிக்கிட்டான். இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதன்றவன் எதனால் கடவுளை நோக்கி போக ஆரம்பித்தான் முதல்ல. இவ்வளோ விஷயம் பர்ஃபெக்டாக நடக்குது. டெய்லி சூரியன் வருது, தேவைப்பட்டவோ மழை பெய்யுது, கொஞ்சம் காற்றடிக்குது, எல்லாம் வருது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும்ல. அதுக்காக தான் நமக்கு 6வது அறிவு கொடுத்தாங்க. இந்த 10,000 20,000 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கடவுளுக்கு தேவையே இல்லைன்னு சார்ஜி மகாராஜ் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஏன்னா 5 அறிவு படித்த இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் தன்னை படைத்தவன் யாருன்ற எண்ணம் வரத்துக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால தேடல. இன்ஃபேக்ட் அதனால தான் வந்து மனுஷனை உருவாக்கினான்னு ஒரு இடத்துல சார்ஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு. டேய், இது வரைக்கும் நான் படைப்பில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு, எவனுமே கீழே போன எதுவும் மேலே வரமாட்டேங்குது அப்படின்னா, ஏன் படைப்பு இருக்குன்னு யோசிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வழியை கொடுக்கணும். அப்படின்னா 6வது அறிவை கொடுக்குறாரு, பகுத்து அறிவு. நம்ம அதை தப்பா வச்சு சுத்தின்னு தமிழ்நாட்டில் வேற விஷயம். இந்த பகுத்தறிதல் என்பது எதை நோக்கி நான் போக வேண்டும், எது என்னை உருவாக்கியது, என்னை ஏதோ ஒன்று உருவாக்கியது என்றால் அதை நோக்கி நான் போக வேண்டும், வேகமாக போக வேண்டும், அதை வெளிப்படுத்திய விஷயமாக மாற்றக்கூடாது, உள்படுத்திய விஷயமாக மாற்றணுன்றது மெதுவாக புரிஞ்சு இன்டர்னலைசேஷன் ஸ்டேஜுக்கு போய் மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக நீங்கள் மாஸ்டர் பற்றி போய் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாஸ்டர் 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 மாஸ்டர். கரெக்டா? ஆன்மீக தீவிரவாதிகள் சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சிரிச்சனே சொல்லுவார்,
கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் மிதவாதிகளாக மாறுன்னு ஒருத்தர் எங்கெல்லாம் பார்த்து சொன்னார். ஏன்னா எதை இருந்தாலும் மாஸ்டர் அது பேசுவோம் மாஸ்டர் 2வது வார்த்தை என்ன நீ பேசுவோம் மாஸ்டரே வரலையே சொல்ல மாட்டோம், மைண்டில் ஓடிடுது. அதனால தான் என்ன சொல்கிறேன், மாஸ்டர் இதுக்கு முதல்ல மெத்தடு தான். இந்த மெத்தடில் என்னுடைய மைண்டும் என்னுடைய ஃபீலிங்கும் ரெகுலேட் ஆகுது. இது 2 தான் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய முக்கியமான விஷயம். மைண்டு ரெகுலேட் ஆகும்போது பீஸ் உருவாகிறது, அமைதி சாந்தம் உருவாகிறது. உணர்வுகள் ரெகுலேட் ஆகும்போது என்ன உருவாகுது? யூகி சேது தான் ஞாபகம் வருது, இப்பதான் இதே கண்டுபிடிக்கிறாங்க போல இருக்குது. உணர்வுகள் ரெகுலேட் ஆகும்போது என்ன உருவாகணும், என்ன உருவாகிறது? இதுக்கு பதில் எழுதுவானா சொல்லுங்க. எல்லாம் உச்சார பேப்பர் எடுத்து எழுதுமே நடிக்கிறீங்க. உணர்வுகள் ரெகுலேட் ஆகும்போது மகிழ்ச்சி உருவாகிறது. இது விவேகானந்தர் சொல்லியிருக்கு. என்னுடைய உணர்வுகளானது என்னுடைய முழு கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது எல்லா நேரத்திலும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. எப்பவுமே ஹார்ட் தான் உங்களுடைய சந்தோஷத்தின் ஒரு பேசிக் சீட்டுன்னு சொல்லி சார்ஜ் மகாராஜ் சொல்லியிருக்காரு. இது என்ன நடந்தாலும், என்னை சுற்றி எது நடந்தாலும் ஒரு டெம்பரரி ஒரு அதிர்வு ஓகே. ஒரு தடவை பாபுஜி மகாராஜ் போன போது சாரிஜி மகாராஜ் ஒருத்தர் கேட்டாராம், உங்கள் குருநாதர் போனோம் நீங்கள் அழுதீங்களான்னு. ஆமாம் அழுதேன். நீங்கள் வந்து மாஸ்டர் ஆச்சு, நீங்கள் எப்படி அழ முடியும்? நான் முதல்ல ஒரு மனுஷன். டெம்பரரி கிஃப் இஸ் நார்மல் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சலனம் ஓகே. அது பர்மனெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ தியானம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது 2 விஷயங்கள் நடக்கிறது. உங்களுடைய மனமானது ஸ்திரப்படுகிறது, உங்களுக்கு அமைதி வருகிறது. பீஸ் ஆஃப் மைண்டுன்னு அதுக்கு பேர், பீஸ் ஆஃப் ஹார்ட் கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே எப்படி சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன சொல்றீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்மளுக்கு தெரியும் ஹார்ட் பேலன்ஸ்டா மாடரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வருது. இது 2ம் வரும் பொழுது மெத்தட்ல உள்ள இறங்கி அது 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ அந்த பேலன்ஸ் வரும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே வந்துடுச்சா இல்லையா நீங்க தான் பதில் சொல்லணும். நான் பதில் சொல்ல போறது எனக்கு எப்பொழுதுமே தொடர்ச்சியான மகிழ்ச்சியும் நிம்மதியும் என் வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை. பதில் நீங்க எதிங்க உங்களுடைய நிம்மதியை இன்னொருவரால ஈஸியாக திருட முடிஞ்சா நம்ம இன்னும் தியான பயிற்சியை தீவிரமா இறங்கலன்னு அர்த்தம். டெம்பரரி கிரீஃப், டெம்பரரி டிஸ்டர்பன்ஸ் ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் எதிர்க்க நடக்கும், ஒரு பேப்பரை படிக்கிறீங்க, 500 பேர் செத்துட்டான், ஒரு செகண்ட், அது இயல்பு. அது நடக்கும்பொழுது உங்க மனசுல ஒரு வருத்தம் வருது இல்லையா, அது உங்களுடைய உணர்வு சார்ந்தது. ஒரு பயம் வருது இல்லையா, அது எண்ணம் சார்ந்தது. இந்த பயம் வரும், ஐயோ ஒரு சார்ஜ் மேல ஓப்பனா சொன்னார், பேப்பர் பிடிக்கும் நீ ஏன் பயப்படுற, அது இஸ்ரேலையோ அமெரிக்காலையோ, ஏன் உனக்கு என்ன பயம், அடுத்த என் வீட்டில் நடந்துருமா? நேத்தி காத்தால இன்னைக்கு காத்தால பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ஃபிளட்ஸ், கொலம்போ கேபிட்டல் ஃபுல்லா மிதந்துன்னு இருக்கு. அதை படிக்கும்போது ஒரு ஸ்பிளிட் செகண்ட் நமக்கு ஓ இங்க மழை பெய்யும் நம்மளுக்கு வந்துருமோ, எல்லாருக்கும் அதுதானே. அப்படின்னா சரி அது ஓகே, அது டெம்பரரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுது எதுவும் சாஸ்வதம் இல்லை, திஸ் டூ ஷால் பாஸ். எது நடந்தாலும் என்னை மீறி ஒரு சக்தி என்னை பாதுகாக்க போகுது, அதை தாண்டி போகக்கூடிய நிலை. ஒரு சின்ன ஒரு அதிர்வு ஸ்டெபிலைஸ் ஆகுது, அதிர்வு ஸ்டெபிலைஸ் ஆகுது. அதை போன்று என்னுடைய உணர்வுகளானது குவிக்கா ஸ்டெபிலைஸ் ஆகும்போது என்னுடைய தொடர் மகிழ்ச்சியானது the one who is happy is one who is happy under all circumstances. எல்லா நிலைகளும் சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா என்னோட உணர்வுகள் என்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும். இன்னைக்கு என் பொண்டாட்டி என்னை திட்டா, ஒரு உதாரணத்துக்கு, எல்லா வீட்லையும் நடக்குது தான், நடக்காத யாரா இருக்கீங்களா இங்க? சிரிக்கும் போது தெரியுது பாருங்க, அரசியல் இதெல்லாம் சாதாரணம். சரி, அதுக்காக உடனே நீங்க விட்டுறீங்களா? துப்பினா தொடச்சுன்னு போயினே இருக்கீங்களா? தொடச்சிட்டு போயிட்டே இருக்கும். எதனால தெரியும், அது பாட்டு வரும் போகும் வரும் போகும். அதே தான் பாத்துங்கம்மா, நிச்சயா இருக்கீங்க, பாருங்க லுக் வருது அங்கேருந்து. திஸ் டூ ஷால் பாஸா, வா சாயங்காலம் வீட்டுக்கு வா. இது எதற்காகன்னா, இது நமக்கு ப்ராக்டிஸ் எப்போ இன்டீரியரைஸ் ஆகுதோ, இதை தான் நான் போன வாரம் பெங்களூர்ல பேசும்போது சொன்னேன். இதை கொடுக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதோட நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும்னு நினைக்கிறேன். அப்பதான் மிஷன் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வராது. இவ்வளோ நாள் நான் வீட்டில் தியானம் பண்ணேன், என் ப்ரிசர்வ்டிவ் ப்ளோவை சிட்டிங் எடுத்தேன், இல்லை ஆப்பில் சிட்டிங் எடுத்தேன்,
பெருசா எனக்கு வந்து எனக்கு நானும் அப்படிதான் இருந்தேன். முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு என்னோட பிரிசெப்டர் தலைகீழா நின்னு பாத்து. ஹாஸ்டல் வாய்ப்பே இல்ல. ஏன்? ஞாயித்துக்கிழமை 11 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். இது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம். ஏன்னா வாரம் ஃபுல்லா பயங்கரமா உழைச்சிட்டோம்ல. ஞாயித்துக்கிழமை 10:30, 11 மணி எழுந்துப்போம். நேரா லஞ்சு. அப்புறம் ஏதாவது துணி கிணி துவைச்சிட்டு ஒரு 4 மணிக்கு கிளம்பி பசங்களோட லூட்டிடியே கிளம்பி ஊர் சுத்துறது அங்கே இங்கே இதெல்லாம். எல்லாரும் பண்ணியிருப்பீங்க வேற மாதிரி. அவர் புரிய வச்சு புரிய வச்சு புரிய வச்சு பொறுமையா 6 மாசம் ஒவ்வொரு திட்டலாம் மாட்டாரு. ஒவ்வொரு வாரம் இந்த வாரம் ஒரு தடவை வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு ஒரே தடவை போனா அன்னைக்கு பிடிச்சது இல்ல மிஷன் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா உடனே அந்த வார்த்தை ஜாலத்தை வச்சு இல்லைங்க அப்படி வராரு. அந்த மிஷன்ல போக 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 இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்திற்காக இவ்வளவு விஷயங்கள் செய்யறது கூட ஆள் இருக்கா, இப்படி கூட இருக்காங்களா அப்படின்றது மெதுவாக புரிய ஆரம்பிக்குது. அதை தாண்டி போகும்போது இப்பேற்பட்ட மெத்தடை கொடுத்தவரும் அந்த பிராணாகுதியும் சுத்திகரிப்பும் பிரார்த்தனையும் அதை தாண்டிய பல விஷயங்களும் இதை கொடுப்பதற்கு ஏதுவாக இருந்த மிஷனும் இதெல்லாம் ஆட்டி படைத்து எவனோ இருக்கணும்ல. இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎம், அப்படின்னா யாரோ இருக்கணும் இல்லையா? யாருன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த எக்ஸ்டர்னல் மாஸ்டரை பார்க்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்ல அவங்க மாஸ்டர் மிஷன் மெத்தட்னு எழுதிட்டாங்க. 12ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் கரெக்டு தானே? ஆனால் பிறந்த குழந்தை போயிட்டு 12ஆம் கிளாஸ் 10 1 அதுக்கு என்ன புரியும்? பிஎஸ்சி படிக்கிறவங்க 12 10 1 புரியும். இது ஏபிசிடியே படிக்காத 1 10 12னா தானே புரியும். அப்போ ரிவர்ஸில் போகும்போது நமக்கு மெதுவாக புரிய. அப்போ எனக்கு இந்த மாஸ்டர் மேலே ஒரு பற்று வர ஆரம்பிக்கிறது. எவ்வளோ செய்கிறாரு பாரு. அதுக்கப்புறமாக எனக்கு அந்த மெத்தட் இன்னும் அதை ரிஃபைன் பண்ண 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 அவர் வெளியிலும் இருப்பார் உள்ளிலும் இருப்பார். அந்த கனெக்ஷன் மெதுவாக கட்டால மர்ஜ் ஆகுது. அதை தான் பியாண்ட் மர்ஜர் ஸ்டேட்டில் கொண்டு வர. இதை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த இன்னைக்கு கூட போட்டிருந்தாங்க, இன்னும் 2-3 நாளில் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வரும்பொழுது தான் உங்களுக்கு உண்மையான 3M செட் ஆகுது. இதை செட் ஆகும்போது தான் உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஸ்டேட்டில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஃபீலிங்ன்ற ஸ்டேட்டுக்கு அங்கே தான் போக ஆரம்பிக்கும். அவர் ஒரு கஷ்டப்படுறார், அவர் ஒரு எண்ணம் எடுத்தார்னா அது என்னுடைய உணர்வாக மாறி செயலாக மாறும். இது மாறாத வரைக்கும் நம்ம இன்னும் ப்ராக்டிஸில் டீப்பாக, நீங்கள் நல்ல ப்ரிசெப்டில் நல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஏணியில் வெவ்வேறு படிகளில் இருக்கும். 8வது படியில் 6வது படியில் இருக்க பார்த்து சிரிக்கவும் வேணாம், 10வது படியில் இருக்கிறவனை பார்த்து வருத்தப்படவும் வேணாம். உங்களுக்கு ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷனில் நீங்களாக சாய்ஸ் எடுத்து வரீங்க. இல்லை இப்பேற்பட்ட மார்க்கத்தில் வந்துட்டு இவ்வளோ கொடுத்துருக்காரு. இங்கே இருக்கிறவங்களாம் அட்லீஸ்ட் ஒரு 5 10 15 வருஷம் இருந்துருவீங்க மிஷன், அதுக்கு மேலே கூட இருக்கீங்க. அப்படின்னா அவ்வளவு ஒரு எண்ணம் அவருடைய மனசுல உருவாகுதுன்னா சைமல்டேனியஸா வைப்ரேஷன். லாலாஜி காலத்துல ஒரு அபியாசி இருந்ததாக சார்ஜி மகராஜ் எழுதியிருக்காரு, படிச்சிருப்பீங்க. அவர் வந்து லாலாஜி மகராஜ் அவர் அடுத்த வீட்லயும் அதுக்கு அடுத்த வீட்டில் இருப்பான். அவர் டாய்லெட் போகும்போது இவருக்கு டக்குன்னு என்னோட குருநாதர் டாய்லெட் போய் ஓடி வந்து டவல் வச்சு வாசல் நிற்பார். ரூம் அந்த டாய்லெட்ல வெளியில இடத்துல நிற்பார். அதை பற்றி ஒரு கதையும் இருக்குது, அது இன்னொரு இடம், அது வேற விஷயம், இன்னொரு இடத்துல சொல்கிறேன் நான். அதை வச்சு சார்ஜி மகாராஜ் பாபுஜி மகாராஜ் ஒரு கேள்வி கேட்டார், அது தெரியுமா? தெரியலன்னா பதில் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சால் நீங்களே வச்சுக்கணும். அப்புறமா சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். இது எதற்காக நான் சொல்கிறேன்னா, இந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது தான் உங்களுடைய ஆக்ஷன் ஆனது முதல் ஸ்டெப் என்ன? தாட்டு. ஃபீலிங் எங்கே வந்தது? பேப்பரை பார்த்து தாட் தொடர்ச்சியாக நினைக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் திங்கிங்காக மாறி தாட் திங்கிங் ஒன்றா எடுத்து அது எதுவாக மாறுகிறது? என்னுடைய நம்பிக்கையாக. ஆக்ஷன் இல்லை, ஒழுங்காக படிங்க, நான் பேப்பரை வாங்காமல் துண்டு சீட்டு பாடா நான் படிக்கிற துண்டு சீட்டு கையில் வச்சு தப்பு தப்பாக சொல்கிறீங்க. இரண்டாவது என்னவாக மாறுகிறது? நம்பிக்கையாக மாறி. இந்த நம்பிக்கை இன்னும் டீப்பாக போக போக என்னை மீறிய சக்தியோட கனெக்ட் ஆகும்பொழுது ப்ராக்டிஸ் மூலமாக அது பற்றுறுதியாக மாறுகிறது. அந்த பற்றுறுதியானது மிஷனில் கனெக்ட் ஆகி நான் மாஸ்டரோட லிட்ரலாக ஒரு இன்டெகிரேட் ஆகிட்டேன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது. இது நீங்கள் மிஷனுக்கு மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்பில் யூஸ் பண்ண முடியும். உங்கள் கம்பெனியோட நீங்கள் ஐக்கியமாக ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய கம்பெனி ஓனர் நினைக்கிறத நீங்கள் செயலாக செய்வீங்க.
ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது எப்படிலாம் உங்களுக்கு தெரியாது. அது அப்படியே அந்த எப்படி ஒரு வீணை வாசிக்கும் பொழுது அந்த 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்ல வலது கையும் 3வதுல மேல ஸ்ட்ரிங் இடது கையும் இருந்தாலும் அதுல மீட்டுற நாதம் இதோட ரெசனேட் ஆகி ஒரே மாதிரி மியூசிக் இல்லைன்னா அபஸ்வரமா இருக்கும். இதனாலதான் பல இடங்கள்ல நம்மளுடைய மாஸ்டருடைய எண்ணத்தை நம்மளால செயலாக மாற்ற முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய உணர்வு நிலையில் நான் இன்னும் அவருடன் ஐக்கியமாகவில்லை. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி அது? கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸுக்கும் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? இருக்கா? இருக்கா? ரொம்ப வசதிங்க. 4 பேர் இருக்குன்னாங்க, 4 பேர் இல்லைன்னாங்க. இருக்குன்னு சொன்னா இல்லைன்றவனுக்கு சொல்லுங்க, இல்லைன்னா இருக்குன்றது சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திங்கிங். கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்ன்ற வேர்டு டெஃபினேஷன் மாதிரி தொடர் நினைவு. அந்த தொடர் நினைவில் போக போக நம்மளுடைய 4 ஸ்டெப்பு நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸில் என்ன சொல்கிறோம்? திங்கிங் லீட்ஸ் டு ஃபீலிங், ஃபீலிங் லீட்ஸ் டு வாண்டிங் டு பிகம் லைக் ஹிம். திங்கிங், ஃபீலிங், இந்த ஃபீலிங் வந்து இந்த ஃபீலிங்கை கொடுத்த மனுஷன் மாதிரி மாறணுன்ற முயற்சியில் நான் இறங்குது. பிகமிங், அந்த பிகமிங் ஸ்டேஜ் 1 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், எவ்வளோ நாள் வேணும். அது முடிஞ்ச உடனே யூ என்டர் தி ஸ்டேட் ஆஃப் பீயிங். பீயிங்ல உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இதுதான் முதல் ஸ்டெப்புன்னு பாபு இவங்களை சிலபஸை மாற்றிட்டார். அதுக்கப்புறம் வருத்தப்படணும்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 300 நாள் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் வந்துட்டோம். அப்படின்னா என்னுடைய திங்கிங் ஆனது இன்னும் ஃபீலிங்காகவே நான் மாறலை. தியானத்தில் நான் என்னுடைய இதயத்தில் ஒளிரூபமாக அந்த இயற்கை சக்தியானது, கடவுள் சக்தியானது இருக்கிறது என்ற எண்ணத்துடன் உட்காடுறேன். நல்லா பண்றீங்க, சூப்பர். அது இன்னும் ஃபீலிங்காக மாறல. நானும் அவரும் அதே உணர்வு நிலையில தியானம் பண்றோமா? மாஸ்டர் மாதிரி நான் தியானம் பண்றேன்னா, மாஸ்டருக்காக தியானம் பண்றேன்னா, எவ்வளவு பேர் இங்க நீங்க தியானம் பண்ணுவோம் மாஸ்டருக்காக தியானம் பண்ணி யோசிச்சு பாருங்க. முடிஞ்சா பதில் எழுதிங்க. நான் மட்டும் தியானம் பண்ணல, மாஸ்டருக்கும் சேர்ந்து தியானம் செய்கிறேன்னு இருந்தேன்னா எழுதிக்கங்க. உடனே கையெல்லாம் தூவானா ஒன்றும் இல்லை, பதில் எழுதி. எவ்வளோ பேர் நீங்கள் தினசரி தியானம் செய்யும் போது மாஸ்டரை மனசில் வச்சு தியானம் பண்ணுறத மாஸ்டரையும் பக்கத்தில் வச்சு தியானம் பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க, பதில் சொல்ல வேணும். அப்போ என்னுடைய பல இடங்கள் சார்ஜ் மகாராஜ் சொல்லியிருக்காரு, உங்களுடைய ஆன்மீக ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எங்கே போனாலும் மாஸ்டர் இல்லாமல் உங்களால் தியானம் செய்ய முடியும். அவர் பாட்டு இருப்பார், மெதுவாக உள்ளே வர ஆரம்பிக்கிறார், வேற விஷயம். அதுவும் எண்ண அளவில் இருக்கிற வரைக்கும் அது கான்ஸ்டன்ட் ரிமெம்பராஸ் இருக்கும். உணர்வு நிலையாக மாறும்பொழுதுதான் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டா மாறும். காதலாகி கசிந்துன்னு சொல்லுவாங்க. ஐ லவ் யூன்னு வாயால சொல்றது வேற, அது திங்கிங் ஸ்டேஜ். இந்த பொண்ணோட நான் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே, இந்த பையன் எனக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே, அது மெதுவாக உணர்வு நிலையாக மாறி அவங்களுடைய உடல், அவங்களுடைய அந்தஸ்து தாண்டிய ஒரு நிலையை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், 20-30 வருஷம் முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுடைய ஸ்பௌஸ் இப்போ இருக்கிறதோட பெட்டராக இருந்திருக்கும். கரெக்டா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை கனெக்ஷன் அன்னைக்கு இருந்திருக்காது. எதனால? ஏன்னா நீங்க அப்போ மேம்போக்காக அவங்களோட வாழ்ந்துருப்பீங்க. அவங்களுடைய உடல், அவங்களுடைய அழகு, அவங்களுடைய பொருளாதார சக்தி, அவங்க என்ன பார்த்துக்கிட்ட விஷயம், ஹைரார்கி ஆஃப் நீட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், செக்யூரிட்டி நீட்ஸ் 2வது ஸ்டெப்பு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நல்லா பார்த்துக்கிறார். அதை தாண்டி போக போக அன்பு நிலை 3வது ஸ்டெப்பு. அதை தாண்டி வரும்பொழுது இன்னைக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோஷாப் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது, வேறு மாதிரி இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பல நேரங்களில் என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயம், இப்போ இருக்காம அப்போ இருந்திருக்கலாமே உணர்வு நிலையில், எப்போ சொல்றது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக வரதில்லை. ஒரு ஆன்மீக பயிற்சியிலே வரல, ஒரு ஒரு ரெகுலர் ஒரு நார்மல் தாம்பத்திய வாழ்க்கையில் எவ்வளோ ஈஸியாக வரப்போகுது. அது வரும் பொழுது, அந்த ஃபீலிங் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது தான் நீங்கள் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறீங்க. மெடிடேட்டிவ் ஸ்டேட் போகிறோமான போகாது, அடுத்த ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம். பிகமிங் ஸ்டேட் அது வேற விஷயம். இதெல்லாம் எதற்காக சொல்லிக்கிறேன்? எப்போ எனக்கு அந்த ஃபீலிங் வருதோ, அவர் நினைக்கும் பொழுது ஒரு ஃபங்க்ஷனரியோ, ஒரு இசட்சியோ, ஒரு ஆர்எஃப்ஓ
ஒரு பிரிசெப்டரோ எனக்கு யாரும் இதை பற்றி சொல்லணுன்ற அவசியமே இல்லை. பல இடங்களை நான் மீண்டும் 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 சொல்ல ஒரு விஷயம் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் திரும்பி சொல்றேன். வாலண்டியர் ஒர்க் பண்ணுன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாருன்னா எனக்கு அது கன்னத்துல பலார்னு அறையிற மாதிரி. தன்னார்வல தொண்டு வா செய்யும் போது எனக்கு சந்தேகம் வரலாம். சார் நான் பணிக்கு ரெடியா இருக்கேன், எந்த பணி நான் செஞ்சா பெட்டரா இருக்கும், அதுல டிஸ்கஷன் வர்றது வேற விஷயம். பணி தன்னார்வல தொண்டு செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, நீங்க பாட உட்காந்து எப்பவும் போல வெளில போயினா சுத்திட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, டே இன்னைக்கா இறங்கி வேலை செய்யலாம். அப்போ ஒரு ஒரு கோபத்தோட வேலை செய்வீங்களே. ஆனா இரண்டாவது விஷயம், என் வீட்டு கல்யாணம், நான் இறங்கி செய்யணும். என்னுடைய அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி வளர்த்த ஒரு விஷயம், பல டாக்ல சொல்லியிருக்கு, கண் பார்த்ததை கை செய்யணும். கண் பார்த்தது கை செய்யணும், பிசிக்கல் லெவல்ல இல்லை, கண்ணுன்றது அகக்கண்ணும் சேர்ந்தது. இது புறக்கண்ணில் பார்த்து ஒரு கண்ணில் நடக்கிறோம், வீட்டில் ஒரு பாத்திரம் சரியால எடுத்து வைக்கிறோம், ஒரு துணி இதாக இருக்குது ஒன்று துவச்சி வைக்கிறோம், மடித்து வைக்கிறோம், எடுத்து வைக்கிறோம், இல்லை டப்பாவில் போடுறோம், வாஷிங் மிஷினில் போடுறோம், அப்படி போகிறோம். டப்பாவில் அரிசியில் என்னமா அரிசி வாங்கணுமா செய்கிறோம். கண் பார்த்ததை கை செய்யணும். இதே மாதிரி நீங்க உணர்வு நிலையில வரும்போது உள்ள உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். மாஸ்டர் எப்போ அவருக்கு இதே கேள்வி போன வாரம் மாஸ்டர் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு சொல்றீங்களே, அப்பேற்பட்ட ஒரு ஞானி அவர் எதுக்கு நான் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்? நல்ல கேள்விதான். பாருங்க, நிறைய பேர் தலையாட்டுறாங்க. Why should I make master happy? அப்படின்னா அவர் ஹாப்பியா இல்லையா? கிருஷ்ண பகவான் கதையெல்லாம் சொன்னாரு, எல்லா நிலையிலும் சந்தோஷமாக இருப்பவனே உண்மையான சந்தோஷத்தில் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு நான் சந்தோஷமா வச்சுக்கணும்? அதுக்கு நான் ஒரு பதில் 3 வாரம் முன்னாடி ஒரு டாக்ல சொன்னேன். அநேகமாக யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். யாராவது கேட்டீங்களா? அந்த பதில் ஞாபகம் இருக்கா? போன வாரம் அந்த டாக்கு கேட்டிருந்தா கூட உங்களுக்கு பதில் கிடைச்சது. சரி, ரிப்பீட். அண்ணா சொல்லுங்கண்ணா. மாஸ்டரோட வரும்போது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடியதில் 2 விதமாக நம்ம பார்க்கணும். த அப்சல்யூட் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், இருப்பதற்குள் உயரிய ஆன்மீக நிலையை அடைந்து இன்னும் மேல மேல அவர் பாட்டு போயிட்டு அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பர்ஃபெக்டா ஹாப்பியா இருக்கிற ஒரு பீயிங். அப்படின்னா எங்க இந்த கேள்வி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் டிரான்சாக்ஷன் வருது. இந்த பிரகாஷையோ இந்த யுவராஜையோ இந்த லட்சுமி நாராயணோ பார்க்கும்போது அவர் மனசுல என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் பாரு, என்ன மாதிரியே ஒருத்தர் சிந்திக்கிறான் பாரு, என்னுடைய பணியை தன் பணியை நினைக்கிறான் பாரு. அவர் நினைக்க மாட்டார், அது பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த ஃபீலிங் அவருக்கு வரும். அதுதான் நீங்க மாஸ்டர் உண்மையாக ஹாப்பியாக. இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க அவரை பத்தி தீவிரமாக எண்ணும் பொழுதோ உணரும் பொழுதோ அவருக்கு அந்த வைப்ரேட்டரி ஃபீல் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க நேர பார்க்கும்போது பிசிக்கலாக பார்க்கும் பொழுது உங்களை பார்த்து தெரிஞ்சோ தெரியாம நின்று ஒரு அளவு சொல்லுவாரு. அது உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் பாசமோ நீங்க யாருன்னு தெரிஞ்சோ சொல்றது இல்லை. இந்த ரெசனன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு உங்களுக்கு பேரே தெரிஞ்சுக்காது. ஒருவன் நல்ல ஞாபகம் இருக்கு, 1995 கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் மணப்பாக்கத்தில் நடந்துட்டு இருக்கு. நாங்களாம் காட்டேஜ் டியூட்டியில் இருக்கோம். திடீர்னு கிளம்பினாரு, ஸ்டிக் எடுத்துன்னு வாக்கிங் போறாரு போயினே இருக்காரு. எங்கே போறாருன்னு எல்லாரும் தப்பு ஓடுறோம். ரொம்ப தூரம் உள்ளே போய் ஒரு கிச்சனில், அப்போ அந்த மெயின் கிச்சனில் பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சோறு அந்த இது வரைக்கும் எல்என்டி அந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் பாத்திரம்லாம் கை விட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு போகிறாரு. ஒரு சிஸ்டர் வாலண்டியர் இருக்காங்க, இன்னும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. அவளை பார்த்து 1 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டார். நேரம் ரூமுக்கு வந்தார். ரூமுக்கு வந்தோடனே யாரோ கேட்டாங்க, என்ன அவ்வளோ தூரம் போனீங்களே? இல்லை, அவ என்னை பார்க்கணும்னு நினச்சா. அந்த ரெசனன்ஸ் பாருங்க, அவங்களுக்கும் தெரியாது, இவருக்கு தெரியும் அஃப்கோர்ஸு. அந்த ரெசனன்ஸ் இது உங்களுக்கு வந்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக நீங்கள் தன்னார்வலர் தொண்டை செய்யணும்னு யாரும் சொல்லன்ற அவசியம் இல்லை. அதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் போய் கேட்கலாம், இந்த ஒர்க் நான் பண்ணலான்னு இருக்கேன், இதோட பெட்டராக ஏதாவது பண்ண முடியுமா? நான் மீண்டும் சொல்கிறேன், எவ்வளோ மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. அவருடைய பணிக்காக 8 மணி நேரம், 10 மணி நேரம், 24 மணி நேரம், அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் அந்த 1 நிமிஷம் செஞ்சாலும் 1 மணி நேரம் செஞ்சாலும் அவரை போன்ற
உணர்வு உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு போய் உதவி. மாஸ்டர் நினைச்சாருன்னு எனக்கு அவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு உள்ள அவருக்கு வருதுங்க. ட்ராமா பண்ணக்கூடாது, சீன் போடக்கூடாது. உண்மையாக இது நிஜமாகவே எனக்கு அவருக்கு 1000 எண்ணங்கள், அதுல 2 வந்தா கூட பெரிய விஷயம். அப்படி வரும்போது நீங்களே கூட சொல்லலாம், இல்லைங்க எனக்கு ஏதோ தோணுது, ஒரு கிளாரிட்டி இல்லை. 4 பேர்கிட்ட பேசுங்க, தெரியும். இதை செய்ய ஆரம்பிக்கும் போது நான் TN02 03 01 15 14 13 எதுவாக இருந்தாலும் தனியா போய் யார்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு இந்த ஃபீலிங் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவர் தான் பதில் சொல்ல முடியும். நான் அதை சொன்னேன்னா அது சரியாக இருக்காது. இந்த ஃபீலிங் உனக்கு வந்துடுதுன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷனா மாறும். திரும்பி முதல் போகும். தாட், திங்கிங், அடுத்தது என்ன? பிலீஃப் இல்லைன்னா நம்பிக்கை, அடுத்தது ஃபெய்த் இல்லைன்னா பற்றுறுதி. இந்த பற்றுறுதி பத்த வைக்கிற நெருப்பு ஃபீலிங். அது பத்த வச்சிங்கன்னா அது அந்த சரகு பற்றி அதுக்கப்புறம் அது ஆக்ஷனாக மாறும். ஆக்ஷனாக மாறினதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது. அதை பற்றி நம்ம ஆன்மீகத்தில் கவலைப்படுறோம். அது வந்து ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விளைவுகள். விளைவுகள் பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, அதை விட்டுருங்க. உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருந்து, உங்கள் குறிக்கோள்கள் தெளிவாக இருந்து, உங்களுடைய செயல்கள் தெளிவாக இருக்கும்போது வரக்கூடிய விளைவுகள் நேச்சருக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். நாளைக்கே உலகத்தில் எல்லாம் தியானம் பண்ணி நாளைக்கே லிபரேட் ஆகி உலகம் காலியாக போறது இல்லை. இனி ஒரு நாள் ஆகும். நாளைக்கு ஆகுமா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய நிலைமையில் நான் இல்லை. இப்படி நான் யோசிக்கும் பொழுது என்னுடைய ரிசப்டர் பணியோ என்னுடைய ஃபங்க்ஷனரி பணியோ எப்படி மாறி அமையும்? உதாரணத்துக்கு ஓப்பனாகவே அவர் கம்யூனிகேஷனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 2 பெரிய விஷயங்கள் டிசம்பர் மாதத்தில் உலகளாவிய எல்லாரும் செய்யணும். இதில் முக்கியமாக அவருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 மாநிலங்கள் டாப் ஆஃப் த லைன் ரீகால் அவர் மைண்டில் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம். இம்மீடியட்டாக அவர் எடுத்தாருன்னா ஒரு 6 ஸ்டேட்டு சொல்லுவார். என்னென்ன ஸ்டேட்டு? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, ஆந்திரா. தெலுங்கானா, ஆந்திரா ஒன்றா பார்க்குறாரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியாகிரபி, பக்கத்தில் இருக்கிறதுனால. இந்த 6 ஸ்டேட்டு தான் அவர் மைண்டில் ரீகால் இம்மீடியட்டாக. அவர் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ 5 பேரோ 10 பேரோ 50 பேரோ அவரோட ரெசனேட் ஆகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே ஆகிட்டு இருக்கலாம். நீங்கள் யாரும் நீங்கள் ஆகலைன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். உங்களுடைய முகஜாடையை வைத்தோ உங்களுடைய பேசும் திறமைகளை வைத்தோ நான் அவங்கள எடை போட வரல. எடை போடுறது என் வேலையும் இல்லை. நான் பல இடங்களில் டாக்கில் சொல்கிறது ப்ரிஜுடிஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஒருத்தரை நான் எடை போடுறதுன்ற எனக்கு டைம் வேஸ்ட். இப்படி பண்ணியிருக்கலாமே. அவர் அப்படி எனக்கு தான் அவர் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார். நான் தான் பைத்திய மாதிரி சுற்றின்னு இருக்கோம். ஏன்பா யுவராஜ் வெள்ளூர்லேயே இருக்குது இல்லையா, சென்னையிலேயே இருக்காராங்க அப்படின்னு பரவாயில்ல பேசிக்கிறாங்க. நான் வருத்தப்பட்டா எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ண முடியும்? அவராச்சு சென்னையிலேருந்து ஒரு வேலை செய்யலாம். இப்போ நான் பெங்களூர்லேருந்து வேலை செய்யலையா? மைண்ட் வைஸ் அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. இல்லையா, வருத்தப்படக்கூடாதுன்னு ஒரு எஸ்கேப் ரூட்டு கட்சியில் கொடுத்தேன் நான். அதாவது நம்மளே கழுவி ஊற்றிட்டோம்னா மற்றவங்க திட்டம் நான் பாருங்க. நான் எப்பவுமே அதான் பண்ணுறது. நம்மளை நீ காமெடி சீன்லாம் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா என்னையும் காமெடியன் தனியாக கிண்டல் பண்ணிப்பான். கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? எங்க ஊட்டம்மா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? போயிட்டாங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்களா? இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்துக்கு பதில் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? என்ன கேட்டவங்கள? அவர் நினைச்சா எனக்கு தெரியுங்க. 1000 நினைக்கலாம், 1 தெரியும், 2 தெரியும். அது சொல்லும்போது தான் நான் சொன்னேன் 2 பெரிய விஷயங்களை அவர் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸே பண்ணிட்டார். அதனால் அது புதுசாக அதை பற்றி பேசணும். இருந்தாலும் புரிதலுக்காக சொல்கிறேன். முதல்ல அவர் சொன்னது என்ன? ரீசெண்டாக டிசம்பர் மாதத்துக்கு சத்தமே காணும். உலக தியான தினம் 21 டிசம்பர் வரப்போகிறது. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு? யூடியூப்ல 20 லட்சம் மக்களாவது 2 மில்லியன்
சைமல்டேனியஸாக லாகின் பண்ணி இந்த ஒரு அதாவது 21 ஜூன் எடுத்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா தினம், 21 செப்டம்பர் எடுத்தீங்கன்னா பீஸ் டே, இன்னும் 21 மார்ச் இன்னும் வரல, அநேகமாக வந்துடும் நினைக்கிறேன். 21 டிசம்பர் போன வருஷம் யுனைடெட் நேஷனில் நம்மளுடைய முயற்சினால அனௌன்ஸ் பண்ணது. நம்மளும் முயற்சி எடுத்தோம், நிறைய பேர் எடுத்தாங்க. அப்புறம் இந்திய அரசு ஐநாவுடன் பேசி 21 டிசம்பர் இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் போன வருஷம் நடந்த பொழுது பொண்ணு பார்த்தது யாரோ தாலி கட்டினது யாரோன்ற மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இதில் லீவரேஜ் பண்ணி அவங்க நல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் பொறாமையோ இதுவோ கிடையாது. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா தியானம் அப்படின்னாலே இந்த உலகத்தில் 100-120 வருஷமாக அத்தன்டிக்காக பேசக்கூடிய ஆர்கனைசேஷன் அமைப்பு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட. அப்படி இருக்கும்போது மாஸ்டருக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இது ஒரு முயற்சி எடுத்து உலகத்துக்கு சொல்லாமே, அனைவருக்கும் ஒன் வேர்ல்டு ஒன் ஹியூமனிட்டி பார்த்துருப்பீங்க இல்லையா? அது இதை செய்யும்பொழுது நம்மளை பற்றி நிறைய பேருக்கு போய் சேரும், இன்னும் நிறைய பேர் பயனுறுவார்கள் அப்படின்றதுனால ஒரு 20 லட்சம் பேர். எதனால 20 லட்சம்? அது பண்ணீங்கன்னா சில ரெக்கார்ட்ஸு உருவாகும். உதாரணத்துக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி ஒன்று உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது உலகம் அவங்கள திரும்பிப்பாங்க. ஓ, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஏதோ இருக்கும் பொழுது இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு வரலாம், நாளைக்கு வருவாங்க, 5 வருஷம் கழிச்சு வருவாங்க, 10 வருஷம் கழிச்சு வருவாங்க. இப்படி வருவதற்கான ஒரு முயற்சி. அப்படின்னா நம்ம என்ன இதில் பண்ணணும்? இதெல்லாம் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பேச போகிறீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லா குரூப்லேயும் டிபிஏ போட சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்துட்டுருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா hfn.link/registration இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக 10 செகண்ட் தான் வரும் சார். நான் நிறைய பேர் பண்ணியே காமிச்சிருக்கேன். 10 செகண்ட் தான் லிங்க்கில் போனீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணிக்கும். நீ ஒன்றுமே பண்ண வேணாம், யாரையும் ஞாபகப்படுத்த வேணாம். இன்னைக்கு காத்தால தியானம் இருக்குது, நாளைக்கு சத்சங்கம் இருக்குது, நாளைக்கு 3வது செட்டிங், ஒன்றும் வேணும். ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் போய் ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டர் சிஸ்டம்லேருந்து போவார். 21 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அநேகமாக 7 அல்லது 8 நேரம் இன்னைக்கு அநேகமாக அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர். இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ அநேகமாக 7 இல்லை 8 இருக்கும். இன்னும் எல்லாரும் வெளியில் போகிறவங்களாம் போயிட்டு வந்துட்டு எல்லாரும் ஒரு 25-30 நிமிஷம் அவங்க யூடியூப்பில் லாகின் பண்ணி அந்த நிகழ்ச்சியை சைமல்டேனியஸாக எல்லாம் லாகின் பண்ணி பார்க்கணும். இந்த லாகின் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், திருச்சினையாக அவர் எங்களுடைய ஆர்எஃப் மீட்டிங்கில் சொன்னது என்னென்னா, முதல் முறையாக தியானம் பண்ணும்போது ஃபோனை ஆனில் வச்சுக்கணும். இன்னி வரைக்கும் உள்ளே வரும்போது ஃபோனை ஆஃப் ஆகிடுச்சப்பா, எல்லாம் இதாகிடுச்சா, எல்லாம் பண்ணிட்டீங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா, அலாம்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா, இதில் மட்டும்தான் ஃபோனை ஆன் பண்ணி உள்ளவா. இன்னைக்கு மட்டும்தான், அன்னைக்கு மட்டும் ஆன் பண்ணிட்டு உள்ளே வரும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இதை சொல்கிறீங்களோ சொல்லணும். அவங்க ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாலேருந்து அவங்க கனெக்ட் ஆகி யூடியூபுக்கு போகணும். ஒய்ஃபைல போனீங்கன்னா என்ன ஆகுனா 10 பேர் கனெக்ட் ஆனால் அது ஒரு கனெக்ஷனாக தான் எடுத்துப்பாங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். யூடியூப்பில் நீங்கள் 10 அக்கௌண்ட்டில் போய் பார்த்தாலும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கனெக்ஷனாக எடுக்கும். ஒய்ஃபைன்றது ஒரு ஐபி. இந்த ஒரு ஐபிலேருந்து 10 லாகின் ஒரு ஐபி எடுத்துக்கும். இதே ஒரு மெடிடேஷனால் இவ்வளோ பேர் உட்காடுறீங்க, உங்களுக்கு ஒரு காமன் ஒய்ஃபை போட்டு ஒரு 200 பேர் லாகின் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்களை ஸ்பேமுன்னு சொல்லி பிளாக் பண்ணிடும். ரெக்கார்டுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா? யூடியூப் அந்த ரெக்கார்டுன்னு அனௌன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியை அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். இதை மானிட்டர் பண்ணும்போது ஒரு ஸ்பைக் வருது அப்படின்னா என்ன, ஒரு ஒய்ஃபைல 500 பேர் வரணும். 500 பேர்னா உங்கள ஒரு பாட் மாதிரி பார்ப்பாங்க. ஒரு மிஷனில் நீங்கள் போய் ஒரு மெஷின் மூலமாக அடிக்கிறீங்க. ஏன்னா இதுக்குன்னு காசு கொடுத்தா பண்ணது உலகில் நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு யூடியூபுக்கும் கின்னஸுக்கும் தெரியும். அதை டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ 500 பேர் நீங்கள் உட்காடுறதோ 200 பேர் உட்காடுறதோ என்ன ஆகும்னு சொன்னால் வேஸ்ட்டாக போயிடும். விழலுக்கு இறைத்த நீராகி விடும். நீங்கள் இங்கே 200 பேர் ஒரே இடத்துல உட்காந்தாலோ உங்கள் வீட்டில் உட்காந்தாலோ இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் வந்து ஞானம் பண்ணி இங்கே வரணுன்ற அவசியம் கூட இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் 4 பேர் இருந்தால் 4 பேரும் தயவு செஞ்சு ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு டெலிஃபோன் மூலமாக கனெக்ட் பண்ணுங்கள். டெலிஃபோனில் டேட்டா மூலமாக யூடியூப், இதை தான் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் சொல்கிறீங்களோ முக்கியமாக சொல்லணும். ஏன்னா பை நேச்சர் நம்ம எல்லாருமே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பழகி போச்சு.
ஒய்ஃபோட கனெக்ட் ஆகிறோமோ இல்லையோ, உங்களுக்கு இல்லாமல் இந்த பக்கம் ஒய்ஃபைல போட்டு கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் இல்லையா? இது இல்லாமல் நீங்கள் டேட்டாவில் போய் உள்ள கனெக்ட் ஆகி பண்ணணும். இதை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் 20 லட்சம். அதுக்கு நான் எதற்காக 20 லட்சம் சொல்கிறேன்னா, இப்போ இந்த 6 ஸ்டேட்டு தான் மெயின். உலகளாவி எவ்வளோ நாடுகளில் நம்ம இருந்தாலும் இந்த 6 ஸ்டேட்டில் தான் நம்மளுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் அபியாசிஸ் வாலண்டியர்ஸ் இருக்கிறதாக மாஸ்டருடைய மனதில் ஒரு 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 எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தான் இந்த ஸ்பீச் முடிஞ்சோடனே நீங்களாம் உட்காந்து பேச போகிறீங்க. இரண்டாவது, 1976 ஷாஜஹான்பூர் ஆசிரம பாபுஜி மகாராஜ் இனாகிரேட் பண்றாரு. அந்த போட்டோ, அந்த வீடியோஸ்லாம் நம்ம பல முறை பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துருக்கோம். இந்த 50 ஆண்டு முடிவுகளுக்காக இந்த 2026 பசந்த் ரெகுலர் 2 பேட்ச் முடிஞ்சா 5 பேட்ச் ஷாஜஹான்பூர்ல பேக் டு பேக் நடந்தது. அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணி பிளஸ் அடிஷ்னல் ஃபெசிலிட்டி ஒரு 1500 2000 பேர் தங்கி ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு மனப்பாக்கம் மாதிரி ஒரு சென்டர் அங்கே அந்த இடத்துலயே இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே உருவாக்கி இதற்கான அந்த பிடிஎஃப் ஃபைல் என்னென்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஏற்கனவே பகிர்ந்துருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் அதை போய் இன்னும் உங்களுக்கு வரலன்னா அந்த ப்ரிசெப்டர் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபங்க்ஷனரிஸோ இல்லை உங்களுடைய வேற யாரையோடைய ஃபோனில் இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண சொல்லி படிங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள். இதில் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளுடைய இனிமேல் டொனேஷனை கலெக்ட் பண்ணி இனிமேல் போய் கட்டி ஆரம்பிச்சுலாம் முடிய போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, எப்பவும் போல ஒரு வியாபாரம் நீங்கள் நடத்துறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க, வரதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பேங்க்ல ஏதோ ஒரு லோன் எடுத்து வரவு வந்து அந்த வரவின் மூலமாக பேங்க் லோன் அடைக்கும். அதை போன்று இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அந்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 30 கோடி நம்மளால கலெக்ட் பண்ண முடியுமா, இல்லை ஊரு கூடி இழுத்தால் தேர் நகருன்ற மாதிரி வேற ஏதாவது பண்ண போகிறவங்கன்னா அது 3 பகுதியாக பிரித்து நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இசட்சிஸ் 15 இசட்சிஸோட நான் ஒரு மீட்டிங் போட்டபோது என்ன நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, முதல்ல டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா என்னால் பர்சனலாக பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். 1 லட்சம் அல்ல அதற்கு மேலே. அது யாருன்றதை கண்டுபிடிங்க. அது நீங்களே ஒருத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக அந்த லிங்க்கில் போயிட்டே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த லிங்க் ஏற்கனவே நான் எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணிட்டேன். அந்த ஷாஜஹான்பூர் டொனேஷன் லிங்க் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் நேரடியாக போய் ஷேர் கம்மி அமௌண்ட்டும் ஆன்லைனில் ஷேர் பண்ணலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மிடில் லேயர்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டாப் லேயரில் நம்ம ஒரு 50லேருந்து 100 பேராவது எதிர்பார்க்கணும். தமிழ்நாட்டு முழுமையாக, வெள்ளூரில் இல்லை, TN02 பற்றி பேச தமிழ்நாடு முழுமையாக ஒரு 50லேருந்து 100 பேர் 1 லட்சத்துக்கு மேலே கொடுத்தாங்க. ஏற்கனவே 4 பேர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எனக்கு பர்சனலாக அவங்க அந்த டொனேஷன் ஸ்லிப்பினுடைய ரிசிப்ட் காப்பிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, கம்மியாக தான் இருக்கும். இரண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து ஒரு 50,000த்துக்குள்ள எந்த அமௌண்ட் வேணாம். என்னால் 5000 என்னால் பர்சனலாக கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கேன். பொங்கலுக்கோ இதுக்கோ வச்சுருக்கேன். ஒரு 5000 நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், பேமெண்ட் டொனேஷன் லிங்க் மூலமாக அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஐடி நம்பர் கொடுத்தாலும் எந்த அட்ரஸில் உங்களை ஐடி நம்பர் இருக்கோ அந்த சென்டரோட அது மேப் ஆகி எனக்கு ரிப்போர்ட் வந்துடும். அந்த ரிப்போர்ட் நான் இசட்சிஸோடையும் ஷேர் பண்ண போகிறேன். அது ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்ஸில் பேசியாச்சு, கொடுக்குறேன்னு சொல்லி ஸோ உங்களுக்கு ஜோன் வைஸ் எவ்வளோ கலெக்ட் ஆனதுன்றது தெரியும். மூன்றாவது லேயர், இதுதான் வந்து மாஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, சிறுதுளி பெருவெள்ளம், டைனி ட்ராப்ஸ்னு ஒரு மூமெண்ட் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காரு. என்னால் 50 ரூபா கொடுக்க முடியும். இதற்காக எங்களோட ஆர்எஃப் மீட்டிங்கில் ஒரு சின்னதாக பாபுஜி காலத்தில் ஷாஜஹான்பூர் ஆசிரமம் கட்டும் பொழுது நடந்த ஒரு கதையை சொன்னார். 2 லேடிஸ் வராங்க, 2 சகோதரிகள் வராங்க. ஒரு சகோதரிகள் ஒரு பெரிய தொகையை வந்து பாபுஜி மகாராஜுக்கு காணிக்கையாக டொனேஷனாக கொடுத்து இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு வச்சுக்கன்னு கொடுக்கும். இன்னொரு அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்கும்போது, இல்லைங்க அவங்க அளவுலாம் என்னால் கொடுக்க முடியாது, நான் ரொம்ப ஏழை. சரிம்மா பரவாயில்ல, எவ்வளோ நாள் கொடுக்க முடியணும்னா அந்த நம்ம ஊரில் இருக்கிற முடிச்ச எடுத்து ஒரு 5 அணா கையில் கொடுத்தாங்க. ஒவ்வொரு அணாவாக அந்த காலத்தில் அது மாதிரி 5 காயினை கவுண்ட் பண்ணி 5 அணா கையில் கொடுத்தோன்னே பாபுஜி மகாராஜ் அவ்வளோ சந்தோஷமாக வாங்கி, இந்த பணத்தோடு இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா, ஏன்னா நீ உன்னுடைய இதயத்தை தரது முழுசாக கொடுத்துருக்க,
அப்படின்போது ஒரு ரிசீட் போட்டு கொடுத்ததா சொல்லி சொன்னார். என்னால் ஒரு 50 ரூபா கொடுக்க முடியும், 100 ரூபா கொடுக்க முடியும், 200 ரூபா கொடுக்க முடியும், 300 ரூபா, 500, ஏதோ ஒன்று. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வேறு சென்டர்ஸில் இந்த டைனி டிராப்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமாக சேர்ந்து இந்த சென்டரில் நாங்கள் ஒரு 10,000 டொனேட் பண்ணுறோம். யார் எவ்வளோ கொடுக்குறா நீ முடிவு பண்ணி, நீங்கள் எல்லாரும் போட்டிங்கன்னா இந்த அக்கௌண்டிங் சென்டரில் ஒரு எக்ஸல் மாதிரி போட்டு உங்களுக்கு நீங்களே லோக்கலில் ரிசீட் போட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னா 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா ஆன்லைன் டொனேஷன் பண்ணலாம். ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் 1 ரூபாயிலும் எது போட்டாலும் டொனேஷன் தான். இது போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ இல்லைங்க இந்த தொடர்பாடியிலேருந்து நாங்கள் ஒரு 50 பேர் சேர்ந்து ஆளுக்கு இவ்வளோ போட்டு ஒரு 10,000 ரூபா கொடுத்துருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சென்டர் பேரில் அக்கௌண்ட் ஆகும். இது மூணும் சேரும் பொழுது அடிமட்டத்தில் இருக்கிறவங்க 50, 100 கொடுக்குற மாதிரி கம்மியாக தெரிந்தாலும் சிறுதுளி பெருவுள்ள மாதிரி அதுதான் பெரிய அமௌண்ட்டாக ஃபைனலாக வரும். ஸோ டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 பேர் 1 லட்சத்துக்கு மேலே வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்கள் வியாபாரத்துறையில் சார்ந்தவர்களோ இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய நபர்களோ கொடுப்பதற்கு முன் வந்தாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம்னு அண்ணன் சொல்லிட்டாரு, வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுறாதீங்க. அண்ணன் தெளிவாக சொன்னாருங்க, வாங்கிக்கலான்னாரு. வாங்கிக்கலான்னா உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லைன்றனால வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வாங்கி எனக்கு கொடுங்க. அவங்களே ஆன்லைனில் டொனேட் பண்ணலாம், நம்ம ரிசீட் போட்டு கொடுக்கலாம். இல்லை நிறைய பேர் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு இது மாதிரி நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, கேட்கறது இல்லை. இந்த டொனேஷன் ட்ரைவ் ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இவனால ஏன் எங்களுக்கு சொல்லவே இல்லை, முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. சாரி மேலே அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், கேட்டால் தான் உங்களுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த 2 விஷயங்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை தாண்டி ஒரு 3வது விஷயம் என்ன இருக்குது, அது என்னவாக இருக்கும் உங்கள் கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன். கேள்வி பதில் பகுதி முடிஞ்சு ஒரு குரூப் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பதிலும் நான் சொல்கிற பதில் ஒன்றா இல்லைன்னா அந்த பதில் அப்போ சொல்கிறேன். அதான் இன்னொரு முறை முதல்ல நான் என்ன சொன்னேன், 21 டிசம்பர் 2025 உலக தியான தினம் சார்ந்த 20 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷனில் TN02 ஜோன்லேருந்து எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வர போகிறோம். ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அன்றைக்கி சண்டேன்றதுனால அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்லேருந்து பார்க்கலாம். பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க யார் வேணா பார்க்க. இது ஒரு தியானம் செய்பவர்களுக்கு மட்டும் அல்ல. தியானத்தினால் உலகத்துக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருக்க யாராக இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ் இருக்கலாம், இன்ஃப்ளூயன்சஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கலாம், ஒரு டிஎஸ்பி, ஒரு ஐஜி, ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டரு, அவர் ஒன்றும் இல்லை, ஒரு ட்வீட் போடுவார், ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டா ரீல் போடுவார், நான் 21 இந்த லிங்க்ல தியானம் செய்ய போகிறேன், நீங்களும் செய்கிறீர்களா? அதை பார்த்து ஒரு 10 பேர். இது ஒரு அப்படியே வாய் வழியாக வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நடக்கக்கூடிய விஷயம். இந்த என்னுடைய டாக் முடிஞ்சு கேள்வி பதில் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கப்புறமாக நீங்கள் குரூப் டிஸ்கஷனில் பேசக்கூடிய முதல் விஷயம், நீங்கள் அணியாக பிரிஞ்சு உட்காந்துக்கலாம். டிஸ்ட்ரிக்டாக பிரிஞ்சு உட்காந்தாலும் சரி, 4 டிஸ்ட்ரிக்ட்டு, இல்லை அப்படி அப்படியே உட்காந்தாலும் சரி, TN02 ஆத்மார்த்தமாக எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் லக்ஷ்மி ஏற்கனவே நம்பர் கமிட் பண்ணி அதோட ஜாஸ்தியாக ஆகும். கம்மியாக வந்ததுன்னு அவர் சொல்கிற நம்பர் நான் எடுத்துக்கேன், அது எனக்கு ஈஸியாக இருக்கும். அவர் எவ்வளோ நம்பர் இப்போ சொல்ல மாட்டேன், ஏன்னா சொல்லிட்டாருன்னா அது நல்லா இருக்குங்க, அதே வச்சுக்கலாங்க. ஏன்னா எனக்கு பெரிதிலும் பெரிய யார் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு போகாது. யானை பசிக்கு சோள பொறி மாதிரி. ஏன் 20 லட்சம்? நான் மாஸ்டர் கிட்டே 20 லட்சம் வச்சுங்க, 50 லட்சம் வைங்களேன். அண்ணன் தானே கேளு, நீ கேட்காம யாரும் கேட்க போகிறாங்க? கேட்குறது இல்லை. அவர் என்ன சொன்னார், 2 மில்லியன் போகும். அது வந்தாலே ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை தொடர்ச்சியாக உருவாக்கும். இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு 30 35 நிமிஷம் நடக்கும். ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்னதாக காம்பியரிங் இதை பற்றி ஒருத்தர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் தியானத்தை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு அவரே கைடட் ரிலாக்ஸேஷனும் மெடிடேஷனும் பண்ணுவாங்க. இது எல்லாமே கின்னஸும் யூடியூபும் ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதனால எல்லாருக்கும் இது நீங்கள் உங்களுடைய அன்னைக்கு சாயங்கால தியானத்துக்கு சத்சங் மாஸ்டர் கொடுக்குறான்னு போய் உட்காந்துடாது. இது உலகளாவி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட்டு ரெகுலராகவும் இருக்கலாம்,
டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பெருசாக செலிபிரிட்டிஸ் யாரும் ஸ்டேஜில் வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்ம நடத்தக்கூடிய உலகம் ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்ட் அந்த வழிமுறைக்காக மாஸ்டர் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இரண்டாவது நான் சொன்னது ஷாஜகான்பூர் டொனேஷன் டிரைவ் 30 கோடின்றது அவருடைய தேவை. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம், TN02லேருந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம், நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்க. இது நீங்கள் பர்சனலாக மட்டும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் எதிர்பார்க்கல. 1000 ரூபா கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே, பெரிய அமௌண்ட் நானே கொடுக்குறதுனாலும் ஓகே. இல்லை எனக்கு தெரிஞ்ச நிறைய தொழிலதிபர்கள் பெரிய மனிதர்கள் இருக்காங்க, நான் போய் கேட்குறேன். நம்ம ஊரில் கூழ் ஊற்றுறதுனா முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒரு ரிசிப்ட் புக் அடிச்சுப்போம். தயவு செஞ்சு கேஷ் டொனேஷன் வாங்காதீங்க. அது இன்னைக்கு இல்லீகல். ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்மாரல் இல்லை, இல்லீகல். 1000 ரூபா 2000 ரூபாய் கேஷ் டொனேஷன் வாங்கக்கூடாது. பரவாயில்லையே, 1000 ரூபா வாங்கலாமா, ஒரு 50 பேர்ட்டு வாங்கிக்கலாம். நம்மளுடைய மார்க்கத்தில் முக்கியமான விஷயம், அவங்க கொடுக்குற டொனேஷனும் நம்ம ரிசீட்டும் கை மாறணும். நேரடியாக வந்து வாங்கிட்டு நாளைக்கு ரிசீட் தரேங்க, போகிற இல்லை டார்லிங்கில் நிறுத்துப்பா, நைட் சாப்பிட்டு போகலாம், ஒரு ரிசீட்டும். அப்படி இல்லைன்னா நேரடியாக அந்த ஸ்கேன் பண்ணி அவங்களும் ஆன்லைனில் டொனேஷன் ரிசீட் அப்படியே டவுன்லோட் ஆகும், 10 செகண்டில் டவுன்லோட் ஆகும். அது மாதிரி பண்ணவங்க நிறைய பேர் காப்பி அனுப்பிச்சிருக்காங்க, நீங்களும் நிறைய பேர் எதுவுமே பண்ணியிருப்பீங்க. இது 2 விஷயங்கள் இப்போ தெளிவாயிடுச்சா? 3வது விஷயம் கிளியர். 10 நாள் முன்னாடி போய் சொன்னபோது ஒன்றும் கிளியர் ஆகல போல இருக்குது லக்ஷ்மிக்கு. 3வது விஷயம், 3வது விஷயம், நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் தமிழ்நாடு சார்ந்தது இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்றதை நீங்களே யோசிச்சு அதை பற்றி பேசுங்க. ஏங்க சப்ஜெக்டும் சொல்ல மாட்டீங்க, கேள்வியும் கொடுக்க மாட்டீங்க, எப்படி பேசணும்? அங்கே ரெசனேட் ஆனால் இங்கே டாபிக் வரும். அப்படி உங்களுக்கு வரலைன்னா அதை நான் என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய தனி மனித வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறாமல், நான் இது வரைக்கும் எல்லாம் சொன்னது கடைசியில் 5 நிமிஷம்தான் இந்த 21 டிசம்பர் விஷயத்தை பற்றியோ ஷாஜகான்பூர் பற்றியோ நான் பேசியிருக்கேன். முக்கியமாக முதலில் பேசிய 40-45 நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி என்பதை நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து முடிச்சிருக்கேன். வெற்றி என்ற எண்ணம் என் மனதில் வரணும் முதல்ல. அது வெற்றி என்பது எதுவாக இருக்க வேண்டும், அதை பற்றிய தொடர் எண்ணமாக முதல்ல மாறணும். அது தொடர் எண்ணமாக மாற 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 அது என்னுடைய நம்பிக்கையாக மாறும். என்னால் முடியும்பா. ஒரு நாளைக்கு ஒரு பையன் பரீட்சைக்கு படிக்கிறாங்கன்னா பரீட்சையில் மார்க் வாங்கணும் படிச்சுட்டே இருவான். மெதுவாக அவனுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்கு, நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியுமோ அது பற்றுறுதியாக மாறும். அந்த பற்றுறுதியானது எனக்கு ஒரு ஃபீலிங், இதை செஞ்சா என்ன சூப்பரா இருக்கும், இதை பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும், உலகம் என்னை பத்தி எப்படி பேசும், எவ்வளவு பெரிய சாதனையாளராக நான் மாறுவேன் அப்படின்னு வரும்போது அந்த உணர்வானது அந்த பற்றுறுதியை செயலாக மாற்றும். அந்த செயலாக மாறி தீயா வேலை செய்யணும் குமார் நீங்க சுத்த ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய விளைவுகள் தானாக அமையும். இதை உங்கள் வாழ்க்கையில நீங்க தொடர்ச்சியாக பிரயோஜனம் பண்ணணும். அடுத்து 20 நாள் மிஷன் விஷயம் இதெல்லாம் வேற விஷயம். நம்ம செய்யலாம் செஞ்சிருவாங்க, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நடத்துறதா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50-60 பேர் இருக்கீங்க. இந்த 50-60 பேரும் இந்த 50-60 பேர் இங்கே இருக்காங்க கேட்டு ப்ரெஸ்ஸும் மற்றவங்களாம் வரணும். யாருங்க இப்போ ஒரு அம்பானியும் அதானியும் இல்லை டாட்டாவோ ஒரு 60 பேர் இங்கே உட்காந்தாங்க, எவ்வளோ கூட்டம் வரும்? இவ்வளோ பணக்காரன் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஏதோ நடக்குதுப்பா. நீங்கள் உட்காரும்போது ஏன் வரல? இன்னும் அந்த அளவு நம்ம வரல. பணம் மட்டும் இல்லை, இருந்தாலும் அப்படி பேசப்படக்கூடிய உங்களுடைய செயலானது உலகம் போற்றப்படக்கூடிய நபராக நீங்கள் மாறும்பொழுது நீங்கள் தியானம் செய்யணும், எல்லாரும் செய்வோம். பல இடங்களில் நான் போய் பேசும்போது தியானம் செய்யறதுக்காக சார் செஞ்சுருக்காரா, அதனால் நான் பெரிய அப்பாட்டங்கள்லாம் சொல்ல வரல. ஆனால் கண்டிப்பாக நிறைய சாதிச்சிருக்கேன், நல்லாவே தெரியும். இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய எண்ணங்களை ஒரு குறிக்கோளாக மாற்றி அதை பற்றிய தொடர் சிந்தனையை கொண்டு வந்து அதை முதலில் நம்பிக்கையாக மாற்றி தானாக மாற்ற வேணும். அது உங்களுக்கு ஒரு உயரிய சக்தி இருக்கும்போது பற்றுறுதியாக மாறி அந்த பற்றுறுதியுடன் இதே அளவில் ஒரு தொடர்பு ஏற்படும் பொழுது அது என்னுடைய உணர்வுகளை ஒரு செயலாக மாற்றி விளைவுகளை கொடுக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறணும். இதன் மூலமாக மாஸ்டருடைய பணி இன்னும் நல்லா நடக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.